வணக்கம் சார். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் பன்னீர் வணக்கம் சார். வணக்கம் நல்லா ராம். இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ராம்குமார். சரி, சரி சார். சொல்றீங்களா? ஓகே நான் வர்றார் சார். 5 நிமிஷத்துல வந்துடுறார். சரி ஓகே ஓகே நம்ம ஆரம்பிச்சிடலாம். வந்துருவார் அவர். ஆன் பண்ணிருங்க. ஓகே சார். ஃபர்ஸ்ட் அவங்க பேசிட்டோம் சார். செகண்ட் நீங்க பேசுங்க. சரிங்க சரிங்க ஓகே. ஓகே சார். நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். இது பிரபுலி அஸ்ட்ரோ வழங்கும் வாராந்திர ஜூம் மீட்டிங். வாரம் ஒரு புது புது தலைப்பு எடுத்து நம்ம வந்து மற்ற யூடியூப்ல இல்லை மற்ற தளத்தில் சொல்லலாம் எது தவறோ இல்லை குறைவா சொல்லியிருக்காங்களோ அந்த புதிய தலைப்புகளை நம்ம வந்து நம்ம ஜோதிடர் வல்லுநர்கள் நம்ம நிறைய பேர் இருக்காங்க இங்க நம்ம குழுவில். அவங்களோட அனுபவத்து மூலமா அவங்களோட பார்வையில நமக்கு ஜோதிடம் எப்படி எந்த மாதிரி அவங்களோட அனுபவத்தில் நம்ம இந்த தலைப்பு மூலமா நம்ம அந்த அவங்களோட அனுபவத்தை இங்கே பதிவு வைக்கிறோம். கண்டிப்பா இந்த காணொளி வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்க நம்புறோம். இது கண்டிப்பா மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால பார்த்துட்டு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியுதோ ஷேர் பண்ணுங்க. நீங்களும் உங்களுக்கு பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த காணொளி எங்க கிடைக்கும்னா, 3 விதமான ஒரு யூடியூப் சேனல் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து பிரபலி அஸ்ட்ரோ அப்படிங்கிற யூடியூப் சேனலும், 2வது ஸ்ரீவாரி ஜோதிடன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலும், 3வது வந்து ஸ்ரீரங்கா அஸ்ட்ரோ அப்படிங்கிற யூடியூப் சேனலும் 3 சேனல்லையும் இந்த காணொளியில் காண கிடைக்கும். இந்த இந்த வாரம் நம்ம பேச போற தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, கும்ப வீட்டின் பலன்கள் அப்படிங்கிறது. அதாவது நம்ம 12 ராசி வீடுகள் இருக்கு. அந்த 12 ராசி வீடுகளோட தன்மைகள் என்ன? அதோட குணாதிசயங்கள் என்ன? அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது ஒரு லக்னம்னு ஒண்ணு அமைச்சுட்டா ஆதிபத்தியம் வந்து அது ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும். அது என்ன மாரி ஆதிபத்தியம் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம, காலபுருஷ தத்துவப்படியும் சரி, இந்த வீட்டுக்குன்னு ஒரு சில குணாதிசயங்கள் உண்டு தனித்தன்மை. அந்த தனித்தன்மை என்னங்கிறது அதோட ரகசியங்கள். அந்த வீட்டோட ரகசியம் என்ன? அப்போ அந்த வீட்ல அ கிரகங்கள் இருக்கும்போது என்ன மாரி பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத, நம்ம இங்க வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம ஜோதிடர்கள் வந்து வல்லுநர்கள் அனைவரும் அவங்களோட அனுபவத்த பகிர இருக்காங்க. அதுல வந்து முதலாவதாக திரு பொன்னமராவதி அவர்களை நான் அழைக்கிறேன். பொன்னேஸ்வரி மேடத்த. வாங்க பொன்னேஸ்வரி மேடம். ஐயா வணக்கம். நான் வந்து இன்னைக்கு கும்ப வீட்டோட சிறப்பு எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லலான்னு வந்திருக்கிறேன். இங்க பெரிய ஜாம்பவான்கள்லாம் ஜோதிட ஜாம்பவான்கள்லாம் இருப்பாங்க. ஏதாவது தவறு இருந்தா மன்னிக்கும்படி கேட்டுக்கிறேன். முதல்ல விநாயகராக அல்லல் போம் மண்ணினை போம் மண்ணை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிகை மாமருனை கோபுரத்தில் எழுந்திருளும் கணபதியை கைதொழுதக்கால் விநாயகரை வணங்கிட்டு என் குலதெய்வத்தை வணங்கிட்டு நான் கும்பா வீட்டை பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன். கும்ப லக்னம் சாதாரணமா காற்று ராசி. அதாவது கும்ப வீடு காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு. லாபாதிபதி பிளஸ் பாதகாதிபதியும் அவரே காலபுருஷனுக்கு. இப்ப இந்த கும்ப வீட்டுக்கு 12ஆம் வீடும் லக்னாதிபதியே விரயஸ்தானாதிபதியாகவும் வராரு. கும்பத்துக்கு வந்து பொதுவா ஜோதிடம் சொல்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா கும்ப வீட்டுக்கு ஜோதிடம் சொல்லும்போது அவங்க பாதி அவங்க வந்து ஏத்துக்கிற மாதிரியும் இருக்கும், ஏத்துக்காத மாதிரியும் இருக்கும். அவங்க வந்து 12ஆம் வீட்டுக்குரிய அந்த சனி பகவான் லக்னாதிபதியாவும் இருக்கிறதுனால இவங்க சனினாலே உழைப்பா நிறைய உழைக்கக்கூடிய இந்த கும்ப வீட்டுக்காரங்க. இல்லைன்னா குடம், கும்பத்தோட சிம்பிள் வந்து ஒரு குடம். கும்பம் அப்படின்னாலே ஒரு குடம். குடத்துக்குள்ள என்ன இருக்கு, கலசம்னு கூட எடுத்துக்கலாம். இப்ப கோபுரத்துக்கு மேல இருக்க கலசத்துல என்ன வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த வேதியர்கள் மட்டும்தான் அவங்களுக்கு தான் தெரியும் எந்தெந்த கலசத்துல என்னென்ன வச்சாங்கன்னு சொல்லிட்டு. அது வந்து கும்பங்கும் போது பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். அதுக்குள்ள வைக்கிற அந்த தானியங்கள் எதுக்காக அந்த காலத்துல வந்து கோபுரத்துக்கு மேல வச்சாங்க அப்படின்னு சொன்னா விதைகள் விதைகள் வந்து பாதுகாக்கப்படுறதுக்காக அதை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட விதைகளை அதுல வச்சாங்க. ஏன்னா
காலத்தால ஒரு சிலது அழியக்கூடாது. விதைகள் அழியக்கூடாது, விவசாயம் அழியக்கூடாது அப்படிங்கிற அந்த கட்டாயத்துக்காக உள்ள வந்து விதைகள பாதுகாக்கிறதுக்காகத்தான் கலசத்துக்குள்ள வைத்த பொருட்கள் அனைத்துமே பாதுகாக் அதாவது உலகம் அழிஞ்சிரும். அப்படி அழியும்போது இந்த விதைகள் இருக்கணும். அப்படிலாம் ஒரு பெரியவங்க வந்து அ நம்ம புராண கதைகள் மூலமா கேட்டு இந்த விதைகள் அழியக்கூடாது. அதாவது என்ன சொல்லுவாங்க? ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அ ஒரு வழி வழியா வர்றது. அதுக்காக அத பாதுகாக்கிறதுக்காக அந்த கும்பம், கலசம் அப்படின்னு சொல்லி கோயில் மேல வச்சாங்க. இவங்களுக்கு 2வது வீடே குருவோட வீடு, தனகாரகன். இவங்க வந்து பொதுவாவே தெய்வ நம்பிக்கை, மெடிடேஷன், மனோவசியம் எதையும் வந்து குரு இல்லாம கத்துக்கிற திறன் இவங்களுக்கு இருக்கும். எதையும் பார்த்தவன கத்துக்கிற திறன். ஒரு விதத்துல இவங்கள சொல்லப்போனா சகலகலா வல்லவர்கள்ன்னு சொல்லலாம். அது பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி. இவங்களுக்கு வந்து ஒரு ஏரியாவுல இருக்காங்க, ஒரு இடத்துல இருக்காங்கன்னா, இவங்க வந்து ஒரு 10 பேர்ல இவங்க தனியா தனித்தன்மையோட திகழ்வாங்க. அதிகம் பேசாத மாரி இருக்கும். ஆனா பேசவும் செய்வாங்க. இவங்க வந்து அ இவங்களுக்கு வந்து மனோகாரகன் சந்திரன் நல்ல நிலையில இருந்து, சனி பகவானும் ஒரு நல்ல பாவத்த பெறும்போது, இவங்க பொதுவாவே எவ்ளோ அதாவது இந்த மாரி விஷயங்கள்ல நல்ல பிரச்சனைகள வந்து கஷ்டங்கள அனைத்தையுமே ஜெயிச்சுருவாங்க. இந்த மாரி சனியும், ஆ சந்திர பகவானும் நல்லா இருக்கும்போது. இருந்தாலும், இது நல்ல நிலையில இல்லனாலும் சரி, போராடி ஜெயிக்கக்கூடியவங்க இவங்க. தன்னோட ஒரு லட்சியத்த வச்சுக்கிறாங்க. இந்த லட்சியம், இந்த லட்சியத்த நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அப்ப நம்ம போராடி ஜெயிக்கணும். அதுக்கு என்ன வழிவகை? யோசிக்கக்கூடிய திறன். ஒரு ஒரு விஷயத்தையும் நுணுக்கமா யோசிப்பாங்க. அது மாரி ஒரு ஒரு பைசாவையும் நுணுக்கமா, இப்படி போனா ரூ. 10 செலவாயிடும். இப்படி போனா ரூ. 10 எப்படி சேர்க்கறது? சேர்க்கலாம் மாட்டாங்க. இவங்க எவ்வளவு சம்பாரிச்சாலும், இவங்களோட தியாக மனப்பான்மை என்ன ஆகும்னா, எல்லாருக்கும் எல்லாத்தையும் குடுத்துருவாங்க. எல்லாத்தையும் குடுத்துருவாங்க. இது இது வேணும், அது வேணும், ஆ எனக்கு வேணும். போதுமான அளவு சம்பாத்தியம் இருந்தா போதும். போதுமான அளவு காசு இருந்தா போதும். அ போதுமான அளவு சாப்பாடு இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதே மாரி இவங்க சாப்பாட்டு விரும்பிகள். சாப்பாட்டு விரும்பினா கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. அதையும் அவங்க சூடா சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. சாப்பிடுறது வந்து அதாவது ரொம்ப எளிமையான அ எளிமையான உணவா தான் இருக்கும். அதையும் அவங்க நல்லா சாப்பிடணும், ருசியா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நினைப்பாங்க. அதே மாரி இவங்க வந்து கேட்டல் வழி கல்வி மூலம் ஞானம் பெற்று, அதாவது இவங்களுக்கு வந்து படிக்கிறத விட கேட்கறதுனால கிடைக்கக்கூடிய அந்த ஞானத்த இவங்க மத்தவங்களுக்கு சொல்லி, அதனால இவங்க மத்தவங்கள நல்வழிப்படுத்தக்கூடியவங்க. இவங்களுக்கு பொதுவா கலத்திரம்ங்கும்போது என்ன ஆகும்னா, ஏழைக்குடியோர் சிம்ம வீடு. சூரியனுக்கும், சந்திரனுக்கும் அப்பா, பிள்ளை ஆகாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆகலனாலும், இவங்க அந்த மாரி ஒரு பேர் அமையறாங்க அப்படிங்கும்போது, இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு அந்த ஒரு நல்ல அ வெளிய வந்து சூரியனும் வந்து ரொம்ப கௌரவம் பார்க்கக்கூடியவரு. இந்த சனி பகவானும் ரொம்ப கௌரவம் பார்க்கக்கூடியவரு. அப்ப என்ன செய்வாங்கன்னா, உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ள எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், வெளிய வரும்போது 2 பேரும் நல்லா இல்லறம் பண்ற மாரி தான் காமிப்பாங்க. அதே மாரி இவங்க 2 பேருக்குமே ஆளுக்கு ஒரு லட்சியத்த வச்சிருப்பாங்க. வீட்டுக்குள்ள ஆளுக்கு ஒரு லட்சியத்த வச்சுட்டு அந்தந்த பக்கம் ஓடுவாங்க. ஆனா, உள்ளுக்குள்ள எந்த அதாவது சண்டை, சச்சரவு இல்லாம ஒருத்தர் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணி அவங்களோட லட்சியத்தை நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க. அதனால இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அந்த டேலண்ட் வந்துரும். அதாவது எப்படின்னா, தன்னை தானே பாதுகாத்துக்கிறது, தனக்கு வேண்டியத எப்படி பெறணும்ன்று தெரிஞ்சுக்கிறது, எல்லாமே இவங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைங்க. அ இவங்க மூலியமாவே கத்துப்பாங்க. இவங்க வந்து பொதுவாவே இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஆ அ அவங்களோட அந்த பேரு, புகழ் எல்லாமே வந்து நல்லாவே இருக்கும். அதே மாரி நண்பர்கள் வந்து அரசாங்கத்துல பெரிய பெரிய அதிகாரிகள் மற்றும் இவங்களுக்கு கவுன்சிலர்ல இருந்து எம்பி வரைக்கும் இவங்கள ஒரு ஏரியால இருக்காங்க அப்படின்னா, அ ஒரு சிலரோட அந்த ஜாதக கட்டத்த பொறுத்து இவங்க வந்து இவங்ககிட்ட பேசுவாங்க. நல்லாவே பேசுவாங்க. ஆனா இவங்க போயிட்டு அவங்க என்னதான் நல்லா பேசினாலும், இவங்க போய் அவங்க கிட்ட உதவின்னு எதுவும் கேட்க மாட்டாங்க.
ஏன்னா வந்து அதுக்கான நேரத்த செலவிட இவங்க விருப்பப்பட மாட்டாங்க. இவங்க கிட்ட போய் நிக்கிறது நம்மளே கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி நினைப்பாங்க. அது மாரி இவங்க யாரையும் வந்து சீக்கிரத்துல நம்பக்கூடியவர்கள் கிடையாது. இப்ப மனசுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தர் யாராவது திட்டிட்டாங்கன்னா, "உன்னாலாம் என்ன முடியும்?" அப்படி சொல்லிட்டாங்கன்னா, உடனே இவங்க என்ன செய்வாங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அத மனசுக்குள்ளேயே வச்சிருந்து அத வந்து சாதிச்சு காட்டுவாங்க. அத அவங்களுக்கு தெரியாமயே அத அவங்க கிட்ட கொண்டு போய் வெளிப்படுத்துவாங்க. "நீ என்னால முடியாதுன்னு சொன்னல்ல, நான் முடிச்சுட்டேன் பாரு" அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. மனசுக்குள்ள ஒரு பிடிவாதமான ஒரு தான் வச்சிருக்க லட்சியத்த சாதிக்கிறதுக்கு பிடிவாதமாவும், யாரையும் நம்பாமயும் ஜெயிக்கக்கூடியவங்க இவங்க. அதே மாரி கூட தன்ன சுத்தி இருக்கிறவங்களுக்காக, தன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே கூட இவங்க தியாகம் பண்ணிருவாங்க. ஆனா இவங்க கிட்ட வாங்கிக்கிறவங்க, உதவி வாங்கிக்கிறவங்க யாருமே வந்து நன்றி உணர்வோட இருப்பாங்கன்னா, இருக்க மாட்டாங்க. அது மாரி இவங்களுக்கு திருமண தேதின்னு பார்க்கும்போது 1/6 இவங்களுக்கு நல்லா இருக்கும். இவங்க வந்து வெள்ளிக்கிழமையில் திருமணம் செய்து கொள்வது நலம். நரசிம்ம பெருமாள் வழிபாடு. அதாவது நரசிம்ம பெருமாள் வழிபாடு எதுக்காகன்னா, கலத்திரத்தால ஏற்படக்கூடிய அந்த தோஷங்கள் வந்து தோஷமோ அல்லது பிரச்சனைகளோ வந்து நரசிம்ம பெருமாளை வணங்கும்போது பாதிப்பு குறையும். சக்கரத்துடன் கூடிய விஷ்ணுவையும் இவங்க கும்பிடலாம். ரொம்ப ஒரு ஒரு விஷயத்தையும் ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு ஆராய்ச்சி குணம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி இந்த இந்த வீட்டுக்கு வந்து சுபர்ன்னு பாத்தீங்கன்னா, அஹ் சுபத்தன்மையை தர வந்து சுக்கிரன் புதன் சனி. ஆனா யோகம் தர அந்த சுக்கிரனே பாதகாதிபதியும் ஆவாரு. அதனால பாதி நன்மை பாதி தீமை கிடைக்கும். மாரகாதிபதின்னு எடுத்துக்கிட்டா செவ்வாயும் புதனும். அதாவது பாதகஸ்தானம் துலாம் 9ஆம் இடம் சுக்கிரன், மாரகஸ்தானம் 3 8ஆம் இடம் அதாவது செவ்வாயும் புதனும். கும்ப லக்னம்ங்கும் போது ஒரு ஸ்தர ராசி. சனி வந்து லக்னாதிபதி. அப்ப வந்து லக்னாதிபதி அதாவது சனி வீட்டின் அதிபதி இல்ல அஹ், கும்ப வீட்டின் அதிபதி சனி. சனி பகவானோட நட்பு கிரகம் வந்து புதன். அதனால புதன் வந்து மாரகம் தரமாட்டார். மரணத்திற்கு ஒப்பான கண்டத்தை தருவார். ஆனா 6ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சனி சூரியன் 2 பேரும் பகைவர் பாவிகள். அதனால செவ்வாய் சந்திரன் சூரியன் தசாபுத்தி காலங்கள்ல மிகுந்த மிகுந்த துன்பம் தந்து மாரகம் செய்ய வாய்ப்பு இருக்கு. அவங்கவங்க ஜாதக கட்டத்தை பொறுத்து இருக்கு. அதே மாதிரி இவருக்கு லக்ன யோகர்கள் வந்து சந்திரன் சூரியன் செவ்வாய். அந்த கும்ப வீட்டின் யோகர்கள் வந்து சந்திரன் சூரியன் செவ்வாய் இந்த நட்சத்திரங்கள்ல அமர்ந்தா யோகத்தை அவ்வளவா செய்யறது கிடையாது. அப்புறம் வந்து இவங்க எந்த இடத்துக்கு போனாலும் எந்த பெரிய மனுஷனை பார்த்தாலும் சரி இவங்க என்ன செய்வாங்கன்னா பார்க்கணும்னு நினைச்சிட்டா போதும் அவங்கள போய் பார்த்துட்டு அவங்களுக்காக எப்படியாவது யார் ஒத்துழைப்பும் இல்லாமயே அவங்கள போய் பார்த்துட்டு இருந்தோம். எவ்வளவு பெரிய மனுஷன் தான் இவங்க பார்க்கணும்னு மட்டும்தான் நினைக்கணும். ஆனா கொஞ்சம் சோம்பேறிகள். அதனால இவங்க எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுவாங்க லேட்டா லேட்டா செய்வாங்க. இதுதான் இவங்களோட அதாவது அஹ் இவங்களோட சிறப்புத்தன்மை இல்லை. அதாவது மைனஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த இவங்களோட அந்த மைனஸ் அதுதான் இவங்களுக்கு. இல்லன்னா இவங்க நல்லாவே வாழ்க்கையில நல்லா இருப்பாங்க. இவங்களுக்கு வியாதிகள்னு பார்த்தீங்கன்னா, கண், மூட்டு வலி, சைனஸு, கால் வலி. பொதுவா கும்ப வீடுன்னு எடுக்கும்போது தைராய்டு பிரச்சனை. அந்த கிளான்ஸ் சுரப்பிகள் பிரச்சனை வரும். சுரப்பிகள் சம்பந்தப்பட்ட நோய் வருது. கும்பராசிக்கு வந்து சனி பகவான் தான் யோக திசையே ஆகும். ஆனாலும் ஆஹ் 7.5 சனியானாலும் சனி திசை 2மே யோக திசை ஆகும். இங்க வந்து இந்த கும்ப வீட்டுக்காரங்க வந்து எதையாவது சாதிக்கணும்னு நினைச்சா குரு, புதன், சுக்கிரன் இந்த தசா புத்தி காலங்கள்ல அவங்களால லட்சியத்தை அடையிற நேரமா இருக்கும். இவங்க வந்து கண்டிப்பா வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்த சாதிச்சுட்டு தான் இறந்து போவாங்க. அதே மாதிரி இவங்க ரொம்ப தனிமை விரும்பிகள்.
நிறைய கத்துக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க, நிறைய படிக்கணும், நிறைய அதாவது பழமை விரும்பிகள், பாரம்பரியத்தை விரும்பக்கூடியவர்கள், வழி வழியாய் வரும் விஷயங்களை ஆஹ் அதன் வழி நடப்பவர்கள், வழி வழியா வர விஷயங்களை வச்சு நடந்து ஆஹ் தன்னையும் தன்னை சேர்ந்தவங்களையும் அந்த வழி கொண்டு வருவாங்க. ஆன்மீகம், மெடிடேஷன் இவங்கள மாதிரிலாம் அதுக்குள்ள பூந்துட்டா அவங்க அத வந்து எந்த அளவுக்கு நுணுக்கமா ஆராய முடியுமோ அந்த அளவுக்கு நுணுக்கமா ஆராய்வாங்க. இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச கும்பராசிக்காரங்களோட விஷயங்கள சொல்லியிருக்கிறேன். எனக்கு நேரம் ஒதுக்கி எனக்காக கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நன்றிங்க மேடம். ரொம்ப தெளிவான விளக்கம் வந்து கொடுத்தீங்க. கும்ப லக்னத்தை பற்றி ரொம்ப டீப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப நன்றிங்க மேடம். அடுத்ததாக நம்மளோட பேசுறதுக்கு ஈரோட்டை சேர்ந்த திரு அனுசம் நாகராஜன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சார் வாங்க. ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை, அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம்பூர் நிறத்தாலை, புவி இணங்க காத்தாலை, அங்குச பாசாங் குசுமம் கரும வில்லும் சேர்த்தாலை, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. அனைவருக்கும் வணக்கம். வாரம் நடக்கக்கூடிய இந்த ஜூம் மீட்டிங்ல இந்த வார தலைப்பு கும்பராசி. கும்பம் அப்படின்னாவே வந்து கோபுரம், கோபுர கலசம், தலைமை பதவி. இந்த கும்பராசியில பிறந்தவங்க என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு கோபுர உச்சிக்கு போயே தீருவாங்க. இடையில ஏற்ற இறக்கங்கள் வரலாம், ஆனா கண்டிப்பா வாழ்நாள் ஒரு நாளாவது உச்சத்திற்கு போயே தீருவாங்க. ஒரு சில தகாத செயல்களால் மட்டுமே இவர்களுக்கு கீழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுமே தவிர உச்சி கோபுரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. இது வந்து காற்று ராசியாக இருந்தாலும் இது ரகசிய வீடுன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குளம், ஒரு தொட்டிக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணீர், அந்த மாதிரி அதான் அடைபட்டு இருக்கக்கூடிய இடம், தண்ணீர், அதெல்லாம் வந்து நம்ம கும்பராசின்னு சொல்லலாம். ஓடாத நீர். அது ஓடாத அந்த இதுக்குள்ள என்ன இருக்கு, கும்பத்துல என்ன இருக்குங்கிறது வெளியே இருக்கிற யாருக்குமே தெரியாது. அவங்களாக வெளி சொன்னா மட்டும்தான் தெரியும். அது மட்டும் இல்ல, இந்த கும்பராசிக்காரங்க யாராவது ஒருத்தர் இவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களாக்க பொறுக்கவே மாட்டாங்க. அது உடனே வந்து அவங்கள்ட்ட கேள்வி கேட்டு ஏன் எதற்காக வாக்குவாதம் பண்ணி அது பிரச்சனையை பெருசாக்கி அது அவ்வளவு சீக்கிரம் விடவே மாட்டாங்க. அந்த மாதிரியான குணாதிசயம் உள்ளவங்க தான் இவங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்கா வக்கீல், ஜட்ஜு, பட்டிமன்ற பேச்சாளர்கள், அதே போல சொற்பொழிவாளர்கள், கதை எழுதக்கூடியவங்க, ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவங்க, ஆராய்ச்சி மனப்பான்மை உள்ளவங்க எல்லாம் அந்த கும்பராசியில் தான் இருப்பாங்க. பெரும்பாலும் நிறைய அரசியல்வாதிகள் பாருங்க கும்பராசிக்காரங்களா இருப்பாங்க. இந்த கும்பராசிக்காரங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய பேச்சாலேயே வந்து தான் கெடுத்துக்குவாங்க. பேச்சு தேவையில்லாம வந்து பேசி தன் மேல தானே வந்து சேத்த வாரி ஊத்திக்கிறாங்கிற மாதிரி கெட்ட பேரும் வாங்கிக்குவாங்க. இது வந்து குபேரனுடைய வீடுன்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த கும்பராசிக்காரங்க பாத்தீங்கன்னாக்கா அதிலும் பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களா இருந்தாங்கன்னா வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒரு வகையில இஎம்ஐ கட்டிட்டு கடன்காரராகவே இருப்பாங்க. சொத்து பத்து நிறைய இருக்கு, பணக்காரரா இருப்பாங்க, கோடீஸ்வரா இருப்பாங்க. ஆனா வந்து ஒரு டாக்குமெண்ட் கொண்டு பேங்க்ல வைக்கிறது, வட்டி கட்டுறது, இந்த மாதிரியான இது கண்டிப்பா செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே போல கட்டுக்கட்டாக பணம் சேரக்கூடிய ராசி இதுதான். கட்டுக்கட்டா. காரணம் சதய ராசி.
சதம்னா 100. இப்போ பணமே எடுத்துட்டாக்கா 100 நோட் சேர்ந்த உடனே ஒரு கட்டு போடுறோம். அதே மாதிரி எந்த ஒரு எண்ணிக்கை எண்ணும் போது பாருங்க 100 100ஆவது எண்ணி வைப்பாங்க. 125 150 அப்படிங்கிறதுல 100 100 100 100 அப்படிங்க அந்த மாதிரி கட்டுக்கட்டாக சேரக்கூடிய பொருள்கள், பணம் இது எல்லாமே இந்த ராசிக்கு தான் சேரும். அதனாலதான் வந்து 100 ரூபாய் நோட்டு வந்து இவங்க எப்பவுமே பாக்கெட்லயே பர்சலயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றது. அதே போல வந்து இந்த ராசிக்காரங்க பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் ஏதாவது ஒரு தலைமை பதவிக்கு முயற்சி செய்து கண்டிப்பா வந்துருவாங்க. அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு கவுன்சிலரோ ஒரு எம்எல்ஏவோ எம்பி மினிஸ்டர் இந்த மாதிரியான இதுக்கு எப்படி ஒன்று போராடி வந்துடுவாங்க. அது இல்லாம பெரும்பாலும் வந்து இவங்களை தேடித்தான் வந்து அடுத்தவங்க உதவி கேட்கணும் செய்யணும். இவங்க அடுத்தவங்க அவ்வளவு சீக்கிரமா தேடி போக மாட்டாங்க. அடுத்தவங்கள்ட்ட போய் உதவி கேட்கறதுங்கிறது ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். இப்போ இந்த ராசியில பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூரியன் இருந்துன்னு வச்சுக்குவோம். கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு வீட்டுல அரசு உத்தியோகமோ அரசியல்வாதிகளோ கண்டிப்பாக இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை நிறைய இருக்கு உங்களுக்கு. கும்பராசிக்காரங்க பெரும்பாலும் அடுத்தவங்களுக்கு நிறைய உதவி செய்வாங்க. அதே மாதிரி கோயில் திருப்பணி செய்யறது. இவங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா யாராவது ஒரு ஜோசியர் இருப்பாங்க அல்லது குறி சொல்றவங்க இருப்பாங்க. பெரும் பணக்காரர்கள் எல்லாம் பாருங்க பெரும்பாலும் கும்பராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. அதிகப்படியான பேர். அதே போல இந்த ராசியில சந்திரன் இருந்துன்னு வச்சுக்கோம். அவங்க வந்து கண்டிப்பாக இடம் விட்டு இடம் வேற பக்கம் போனாங்கன்னாக்கா கண்டிப்பா டெவலப் ஆயிடுவாங்க. கண்டிப்பா போய் டெவலப் ஆகியே தீருவாங்க. அந்த சந்திரனுக்கு உண்டான குணாதிசயம் இடம் விட்டு இடம் மாறுறது. ஏன்னா இது வந்து காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானம் அப்படிங்கிறதுனால பெரும் பொருள் சம்பாதிக்கிறதுக்கு கடுமையாக போராடிட்டே இருப்பாங்க. இது சனி பகவானுடைய வீடு. இந்த வீட்டுல சனி பகவான் இருந்தாருன்னா ரொம்ப டாப்பா இருக்கும். இங்கதான் வந்து ஆட்சியாகவும் மூலத்திரிகோணமாகவும் இருப்பார். கும்பத்துல ஏதாவது ஒரு கிரகம் மட்டும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். கும்பத்துல ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்துல இருந்துட்டாலே 100% பலன்கள் கண்டிப்பாக உண்டு. அது எந்த கிரகம்னாலும் சரி. அதே சமயத்துல கும்பத்துல இருக்கக்கூடிய கிரகத்தை ஏதாவது ஒரு கிரகம் பார்க்க வேண்டும். அப்ப இது பார்த்து விட்டால் 60-70% பலனை கண்டிப்பாக கொடுத்தே தரும். அப்போ கும்பத்துல ஒரு கிரகம் இருந்து சிம்மத்துல ஒரு கிரகம் இருந்து பார்த்து விட்டால் அந்த கும்ப ராசிக்காரங்கள் கண்டிப்பாக கோபுர உச்சிக்கு ஒரு நாள் வந்தே தீருவாங்க. அதே போல இந்த வீடுகளில் சுக்கிரன் இருந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் பொருளாதாரத்தில் நல்ல நிலைமை. ஏன்னா சனி வீட்டுல வந்து சுக்கிரன் இருக்கிறது ரொம்பவுமே வந்து அதிர்ஷ்டகரம்னு சொல்லலாம். அந்த மாதிரியான அமைப்பு. அதே இந்த கும்ப வீட்டுல புதன் இருந்தால் நண்பர்களுடைய சேர்க்கை அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். அதே போல 2 விதமான வருமானங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா எதை செஞ்சாலும் 2 செய்வாங்க. அப்ப இந்த கும்பராசிக்காரங்க வீட்டுல பாருங்க கண்டிப்பா 2 திருமணம் செய்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க. இவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துல ஒன்னும் குழந்தை லேட்டா கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் பிரச்சனையா கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம்.
அல்லது இவங்க குடும்பத்துல கண்டிப்பா டெஸ்ட் டியூப் பேபி கண்டிப்பாக இருந்தே தீரும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னாக்கா ஆண் குழந்தை இருக்காது, பெண் குழந்தை மட்டுமே இருக்கும். இந்த மாதிரியான குழந்தை பிரச்சனையும் கண்டிப்பாக கொடுத்தே தீரும். இதுல குரு இருந்தா கண்டிப்பாக ஆன்மீக ஈடுபாடு இருந்தே தீரும். குரு இருக்கிறவங்க பாருங்க கண்டிப்பா பெரிய நிலைமையில தான் இருப்பாங்க. பெரிய வசதி வாய்ப்பு, பெரிய பணக்காரரா இருப்பாங்க. இந்த வீட்டுல சுக்கிரன் இருந்தா பாக்கெட் மணி என்னைக்குமே கிட்ட இருந்து குறையவே குறையாது. அதே போல குரு இருந்தாக்கா பேங்க் பேலன்ஸ் எப்பவுமே குறையாது. அதே இந்த வீட்டுல சனி இருந்துன்னு வச்சுங்க, மாளாத சொத்து பத்துக்கள். சுக்கிரனுக்கும் குருவுக்கும் ஒரு விதமான பணம் சொத்து உண்டு. அதுலயும் சனி இருந்துட்டாக்கா அபரிவிதமான பணம், அபரிவிதமான சொத்துக்கள் கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அது மட்டுமல்ல, காலபுருஷனுக்கு 11ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்து விட்டால் அவன் வாழ்நாள் ஒரு நாள் கண்டிப்பாக பெரிய நிலைக்கு, உச்ச நிலைக்கு வந்தே தீருவார். கண்டிப்பாக சொல்லலாம். இது காலபுருஷனுக்கு இது பாதகாதிபதியாக இருக்கலாம். ஆனால் அதே சமயத்துல வாழ்நாள் முழுவதும் பாதகத்தை செய்ய மாட்டார். ஏன்னா இவர் லாபஸ்தானாதிபதி அவரே. தன்னுடைய காரகத்துக்கு தகுந்த மாதிரி ஒரே ஒரு முறை மட்டுமே ஒரு பாதகத்தை செய்வார். அது கண்டிப்பா கடுமையாக இருக்கும். அதற்கு பிறகு அவர் கொடுக்கக்கூடிய யோகங்கள் அதை விட பல மடங்கு யோகத்தை கொடுப்பார். ஆகவே 11ஆம் வீடு பாதகம் என்பதெல்லாம் நாம அதனுடைய திசா புத்தி முழுவதும் பாதகம் செய்யும் என்று நாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாதகம் என்பது ஒரே ஒரு முறை மட்டுமே செய்யும். அதே போல நன்கு படிப்பாங்க, நல்லா படிச்சு பெரிய நிலை, உச்ச நிலையில் இருப்பாங்க. அதிகப்படியான பேர் டாக்டரேட் வாங்கியிருப்பாங்க இந்த ராசியில பிறந்தவங்க. இது கும்ப ராசி அப்படிங்கிறதுனால, கும்பம் அப்படிங்கிறது, கும்பம் அப்படின்னா இந்தியாவுல கர்நாடகாவை குறிக்கக்கூடியது. ஏதாவது ஒரு வகையில அவங்க கர்நாடகா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஊர்ல அவங்களுக்கு இவங்களுக்கு ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கும். ஒருவேளை இல்லாவிட்டால், தொடர்பு ஏற்படுத்தி கொண்டால் இவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. ஆகவே கும்பராசிக்காரங்களும் கர்நாடகாவுக்கும் ஒரு தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும். மைசூர் மகாராஜா அவர் உடையார் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க செய்யறதா இந்த கும்பம்ங்கிறது மண்பாலம். அதனாலதான் கர்நாடகாவுக்கு கும்பராசின்னு சொல்றோம். இது போல நம்ம கும்பராசியில பொறுத்த வரைக்கும் நிறைய உச்சத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே சமயத்துல ஒவ்வொரு கும்பராசிக்காரரும் எவ்வளவு உச்சத்துல இருந்தாலும் ஒரு முறையாவது ஜீரோவுக்கு வந்தே தீருவாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் அதே உச்சத்துக்கு போவாங்க. எவ்வளவு உச்சத்துல இருந்தாலும் ஒரு முறை கீழே வந்து விட்டுத்தான் மேலே செல்வார்கள். அந்த யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு அமைப்பு உண்டு. ஆகவே இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இவர்கள் பரிகாரமாக திங்கட்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 3 கிழமைகள் ஏதாவது ஒரு கிழமை ஒரே நாளில் காலையிலிருந்து இரவுக்குள் 9 நவகிரக கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு வந்தால் வாழ்க்கையில் அருமையான முன்னேற்றம், நல்ல முன்னேற்றம் கிடைத்து
கோபுர உச்சிக்கு செல்லுவார்கள். குப்பை என்று சொன்னாலும் குப்பையை கொட்ட கொட்ட அது கோபுரமாக உயர்ந்து கொண்டே வரும். அதே போல இவர்கள் வாழ்க்கையை இன்றைக்கு இல்லாமல் ஒரு நாள் இவங்கள் கோபுர உச்சிக்கு வருவார்கள் என்று கூறி என்னோட உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க சார். தெளிவான விளக்கம் வந்து ஐயா வந்து கொடுத்துருக்காங்க. ஐயா வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, கும்ப வீடு வந்து குபேரனுடைய வீடுன்னு வந்து சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இந்த கும்ப வீட்டில் சனி பகவான் இருந்தால் வந்து அவங்க ஏதோ ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு காலத்தில் வந்து ஒரு நல்ல செல்வாக்காக வாழ்வாங்க, செல்வாக்கு எட்டியே தீருவாங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. இது மாதிரி நல்ல நல்ல பாயிண்ட்டுகள் வந்து சொல்லிக்கிறாங்க. அவர்களுக்கு நம்மளுடைய குழுவின் சார்பாக நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். அடுத்ததாக நன்றி. நம்மளோட நன்றி சார். அடுத்ததாக நம்மளோட பேசுறதுக்கு தேனியை சேர்ந்த திரு ராம்குமார் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சார் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். மிக்க நன்றி. வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்குற தலைப்பு பார்த்தோம்னா, கும்ப வீட்டின் பலன்கள்ங்கிற தலைப்பு பார்க்குறோம். ஸோ கும்ப வீடு வந்து ராசி மண்டலத்துல கடைசி வீடு. நம்ம அத வந்து போன வாரமே சொல்லியிருந்தோம். அரசவை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த மாரி ராசி மண்டலத்துல அரசன், அரசி வந்து அரசன் சூரியனாவும், அரசி வந்து சந்திரனாவும் இருக்கும். அப்ப அந்த கட்டமைப்புல பார்த்தீங்கன்னா, ராசி மண்டலத்துல வந்து கடைசியா வந்து நமக்கு முடியிறது வந்து கும்ப வீட்டோட முடியும். ஏன் கும்ப வீட்டுக்கு வைக்கிறாங்கன்னா, சூரியனுக்கும், சந்திரனுக்கும் சனி பகவான் ஆகாதவர். தாய் தந்தையருக்கு சனி பகவான் பிடிக்காதவர் அப்படிங்கிறனால ஒதுக்கி வச்சது அந்த புராண கதையெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது, நமக்கு வந்து கடைசி வீடா அங்க வரும்போது, நம்ம என்னதான் வந்து நம்ம அ விருப்பத்துக்கு ஏத்த மாரி நம்ம கட்டமா மாற்றியிருந்தாலும், 12 கட்டங்களா நம்ம வந்து வடிவமைச்சுக்கிட்டாலும், நமக்கு வந்து ராசி மண்டலத்தில சுத்தி வரும்போது கும்பம் தான் கடைசி. ஏன்னா, அது வந்து சனி மூல திரிகோணம் அடையக்கூடிய வீடு. ஸோ, சனிக்கு விடுதி வீடு மகரமா இருந்தாலும், சனியோட முழு ஆ குணாதிசயங்கள வெளிப்படுத்தக்கூடிய வீடு வந்து பார்த்தீங்கன்னா, கும்பம் தான் சொல்லுவோம். அப்போ ஒரு வீடு ஒளி தத்துவத்திலருந்து ஆரம்பிச்சு, ஒரு இருளுக்கு போய் முடியிற இடம் தான் வந்து கும்பம். அப்ப அந்த கும்ப வீடு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு கடுமையான இருள் சூழ்ந்த வீடுங்கிறத நம்ம சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றோம்னா, சனிக்கு 2 தன்மை இருக்கு. அவரோட ஒளி பார்வை அவர் பார்வைப்படும் இடங்கள்லாம் பாவப்படும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஏன் இத வந்து கும்ப வீடு வந்து அந்த அரசவையில கடைசியா இருக்கும். எல்லாத்துக்கும் கடைசியா இருக்கிறதுக்கு காரணம், இது வந்து ஒளி நம்மளோட பூமியிலருந்து ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய கிரகம் வந்து சனி. அதோட ஒளி வந்து நமக்கு வந்து தீமைகள செய்யுதுங்கிறத, அத நம்ம வந்து உணர்கிறோம். அப்ப அதுக்கு வந்து ஏதாவது விதிவிலக்கு சுவர்களோட தொடர்பு இருந்தா தான் கிடைக்குங்கிற மாரி, இந்த வீட்டோட அமைப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு இருள் சூழ்ந்த வீடு அப்படிங்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த வீடு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பேசின நண்பர்கள், ஜோதிட வல்லுநர்கள் சொன்ன மாரி, இது கும்பம், குடம். அதாவது கோபுர கலசம். அப்ப அந்த கலசத்துக்குள்ள ஒரு குடத்துக்குள்ள ஒரு விளக்கு இருக்க மாரி தான். அந்த விளக்கு வந்து அந்த குடத்துக்குள்ள மட்டும் தான் விளக்கு இருக்குங்க. அந்த ஒளி இருக்குமே தவிர, குடத்த தாண்டி வெளிய வந்து எந்த ஒரு ஒளியும் பிரதிபலிக்காது. அப்போ அந்த ஒளி வந்து மத்த யாருக்கும் பயன்படாம போறதுக்கான அமைப்பு வந்து இந்த கும்ப வீடு வந்து நமக்கு புரிய வைக்குது. இந்த கும்ப வீடு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்திர ராசியில வரும். வகையில பார்த்தீங்கன்னா, ஸ்திர ராசியில வரும். பொருள் அணியில வரும். இந்த ஸ்திர ராசி அப்படிங்கிறது உங்களுக்கு நிலைத்தும், நீடித்தும் அப்படிங்கிற அதாவது நிலைத்த வீடு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அந்த ஸ்திரம்ங்கிறது நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்திரத்தன்மைய குடுக்குறது தான் இந்த வீடு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அ இது உங்களுக்கு வந்து முக்கியமா பார்த்தீங்கன்னா, இது சனியோட ஆண் வீடா வந்துருது. இது காற்று வீடா நம்ம அ பிரிவா பிரிச்சுக்கிறோம். அப்போ காற்று வீடு, சனியோட காற்று வீடு இது. சனியோட தத்துவத்தில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து காற்று தத்துவத்தில வரும். இத க ஆண்னா, ஆணோட வீடுல வந்துருது. இந்த கும்ப வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நட்சத்திர கூட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவிட்டம் 3ஆம் 4ஆம் பாதமும், சதயம் 1லேருந்து 4ஆம் பாதமும், பூரட்டாதி 1லேருந்து 3 பாதமும் இந்த 9 பாதங்கள் அடங்கியிருக்கும். அப்போ செவ்வாய், ராகு, குரு இந்த 3ம் தான் இந்த வீட்டுக்குள்ள உள்ள இந்த வீட்ட இயக்குறவங்க. அதுல முக்கியமா தலைமை பொறுப்பு இந்த வீட்ட இயக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராகு. ஏன்னா, சதயம் வந்து அதுதான் வந்து 5வது நட்சத்திரமா இருக்கும். எந்த ஒரு வீட்டுக்கு 5வது நட்சத்திரம் வருதோ, அந்த நட்சத்திரம் தான் அந்த வீட்டுக்கு கண்ட்ரோல் எடுத்துக்குவாங்க. அப்ப அந்த கண்ட்ரோல் எடுத்துக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு ராகு தான் நமக்கு வந்து
முழுமையா இயக்கம் செய்யுது நமக்கு புரிஞ்சுக்கிறோம். இந்த வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து காலபுஸ்தகத்துக்கு லாபஸ்தானமா வரும், பாதகஸ்தானமா வரும். அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும், இருக்கிறதுலயே 12 வீடுகள்ல ஆபத்தான வீடுகள்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிகமும், கும்பமும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன் இத நம்ம வந்து இத வந்து பயமுறுத்துறதுக்காகவோ, இதுக்காக சொல்லல. அதோட தன்மைய உணர்றதுக்காக நான் உண்மைய சொல்றேன். இந்த வீடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விருச்சிகமும், கும்பமும் ஏன் அப்படின்னா, விருச்சிகம் காலபுருஷனுக்கு அட்டமஸ்தானம். கும்பம் வந்து காலபுருஷனுக்கு 11 பாதகஸ்தானமாவும் அமையுது. அது மட்டும் இல்லாம செவ்வாய் கடும்பகையாகவும், சனி ஒரு கடும்பகையாகவும் நம்ம உணர்றோம். அப்போ இது வந்து நம்ம வந்து இயற்கை பாவர்கள் வீடுங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இதுல வந்து நன்மைகள் இருக்கான்னா, இதுக்கு முன்னாடி சொன்னவங்க எல்லாரும் நன்மைகள் சொல்லியிருக்காங்க. நான் அதுலருந்து அவங்க சொன்னது போக மிச்சம் இருக்க பாயிண்ட் தான் இங்க நான் சொல்றேன். அப்போ இதுல வந்து அதோட டார்க் சைடு தான் நான் இங்க எடுத்து காட்டுறேன். இந்த சனியோட கும்ப வீடு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த கிரகம் இருந்தாலும் ஒரு பாவர்கள் இருக்கிறது தன்மை தான் இருக்கும். இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இதுல சுபர்கள் இயற்கை சுபர்கள் அமரும்போது இந்த வீட்டுக்கு நற்பலன்கள் நடக்குது. அப்போ இந்த வீடு காற்று வீடா இருக்கும்போது, சிம்மத்தில குரு பார்த்தாலும், இந்த வீட்ல குரு இருந்தாலும், அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு குடுக்கும். அப்போ என்ன குடுக்கும்னா, ஒரு அரசு சம்மந்தமானதோ ஏன்னா சிம்மமும், கும்பமும் தொடர்பு ஏற்படும். ஸோ ஒரு வீடு இயங்கும்போது, கூட இன்னொரு வீடு சேர்த்து தான் இயங்கும். அப்படி இருக்கும்போது, அது கும்பத்துக்கு நேர் 7ஆம் வீட பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கும்பமும், சிம்மமும் கனெக்ட் ஆகும். அப்போ ஒருத்தர் வந்து சிம்மத்தில குரு இருந்து கும்பத்த பாக்குது அப்படின்னா, அவங்களுக்கு ஏரோநாட்டிக்கல் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான அமைப்பு நெறைய இருக்கு. ஏன் அப்படின்னா, கும்பம் சுமத்துவம் ஆகும்போது வானிலை இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இன்னைக்கு நடக்கிற நம்ம வானிலை அதாவது இன்னைக்கு நடக்கிற ரியல் சம்பவத்த பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கோச்சாரத்தில ராகு வந்து கும்பத்துக்குள்ள வரும்போது தான், இந்த அகமதாபாத்ல நடந்த ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட். இத நம்ம வந்து உணர முடியும். ஏன்னா, இது வந்து ராகு வந்து தன்னோட காற்று வீட்டுக்குள்ள வரும்போது, ராகுவோட நட்சத்திரமே அங்க இருக்கும்போது, தனக்கு பலம் கிடைக்கும்போது, வானிலையில அதாவது ஏர்லைன்ல நம்ம போகக்கூடிய இதுல விபத்துகள் ஏற்படுது. அப்போ இதுலருந்து நம்ம உணர முடியும். கும்பம் ஒரு வானிலை மண்டலத்த குறிக்கிது. அப்போ இது நல்ல சுபர்கள் இருப்பு, பார்வை இருக்கும்போது, அந்த வீட்டின் நற்பலன்களான வான்வெளி சாஸ்திரம் இதெல்லாம் நமக்கு வந்து புரிய வைக்கிறது. இதுல வந்து ஜோதிடமும் புரிய வைக்கிறதுக்கு கும்பம் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா, ஜோதிடம்ங்கிறது ஒரு ரகசியம். எல்லாருக்கும் வந்து அவ்வளோ புலப்பட்டுறாது. அந்த ரகசியத்த புரிய வைக்கிறதுக்கும் அந்த குடத்துல இருக்க விளக்கு உதவி பண்ணுது. அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுவே பாவர்களா இருக்கும்போது, அந்த பாவத்தன்மைகள் கூடுது. ஏன்னா, ஒரு சுபர் பாவ வீட்ல இருக்கும்போது, அந்த வீட்டின் நல்ல பண்கள் எடுத்து செய்யும்போது, பாவர்கள் அந்த வீடே பாவத்துவமா இருக்கும்போது, அந்த வீட்ல பாவர்கள் போய் அமரும்போது, அந்த வீட்டோட பாவத்தன்மைகள் அதிகப்படுத்துதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த வீடு இருக்கும்போது, இந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூரியன் அ அமரும்போது பார்த்தீங்கன்னா, நல்ல தன்மை பண்பு, ஆ மத்தவங்களுக்கு உதவ ஒரு குணம் இதெல்லாம் இருக்கும். அதேமாரி எந்த இடத்துல செய்றாங்களோ, அந்த இடத்துல கொஞ்சம் முன்கூட்டியே அதாவது எல்லாருக்கும் முன்னாடி நிக்கக்கூடிய பண்பு குடுக்கும். ஏன்னா, சூரியன் தான் வீட்டையே சிம்ம வீட்ட பார்த்து இயக்கறனால, அந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடும். ஸோ, சந்தோஷமான மனநிலைய குடுத்துரும். அடுத்து சந்திரன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சந்திரன் இருக்கும்போது ஆ தன் வீட்டுக்கு அதாவது கடக வீட்டுக்கு 8ஆம் வீட்ல மறைஞ்சறனால, சந்திரனும் வந்து சனி கூட வீட்ல இருக்கனால, மறைமுக புணர்ப்பு விஷயத்த ஏற்படுது. அப்ப புணர்ப்பு விஷயத்த ஏற்படுத்தும்போது, அவங்களுக்கு வந்து திருமண விஷயங்கள்ல கொஞ்சம் தொந்தரவு குடுத்துங்கிறத நம்ம உணர்றோம். அதேமாரி இவங்களுக்கு வந்து தாயாரோட கொஞ்சம் இணக்கங்கள் இல்லாம போறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இங்க ஏற்படுது. ஏன்னா, கும்பத்துக்கும் சந்திரனுக்கும் ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இங்க எடுத்துக்கிறோம். அடுத்து நம்ம வந்து செவ்வாய் இருக்கும்போது இவங்களுக்கு வந்து தாமதமான சொத்து அமையிறது. இல்ல இவங்க குடும்பத்துல கண்டிப்பாக ஏதாவது ஒரு 50% அ 2 திருமண வாய்ப்புகள் ஏற்படுதுங்கிறத நம்ம உணர முடியுது. அதே மாரி அடுத்து வந்து இதுல குரு வந்து இருக்கும்போது, குரு வந்து நல்ல ஒரு அமைப்பு குடுக்குது அப்படின்னு நம்ம உணர்றோம். ஏன்னா குருவோட நட்சத்திரம் இந்த வீட்ல இருக்குது. புரட்டாதி 3 பாதங்கள் இருக்கும்போது, குருவுக்கும் இந்த வீட்ல இருக்கும்போது, நான் ஏற்கனவே சொன்ன மாரி நல்ல ஒரு வளர்ச்சிய குடுக்குது. கும்பத்திலிருந்து சிம்மத்த பார்க்கும்போது அரசு அது தொடர்பான வேலைகள் நல்ல ஒரு வருமானத்த குடுக்கும். நல்ல மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் குடுக்கும்.
இத வந்து நம்ம உணர்றோம். சூரியன் இங்க இருக்கும்போது ஒரு கௌரவம் எல்லாமே ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதே வந்து அடுத்து நம்ம வந்து இந்த அருளெண் இலக்கணங்கள்லாம் பார்த்துட்டோம். அடுத்து பொருளெண் இலக்கணங்கள் பார்க்கும்போது, இந்த வீட்டுக்கு சனியே இங்க இருக்கும்போது, அவர்களுக்கு குணம் அதாவது எந்த லக்னமா இருந்தாலும், அவர்களுக்கு அந்த வீட்டுக்கு சனி இங்க வந்து முழு திரிகோண வலு அடைவார். இந்த வீட்டோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வீட்ல எந்த கிரகமும் ஆட்சி உச்சம் அடையாது. இந்த வீட்ல அதாவது ஆட்சி அப்படிங்கிறன்னா, இந்த வீட்டுக்கு ஆட்சி மற்றும் மூல திரிகோணம் அடையக்கூடிய ஒரே க கிரகம் சனி மட்டுமே. வேற எந்த கிரகத்துக்கும் இந்த வீட்ல பங்கு கிடையாது. இப்ப நீங்க இதுல பார்த்தீங்கன்னா, மத்த வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ மேச வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் ஆட்சி ஆவாரு, சூரியன் உச்சமாவார். அந்த மாரி எந்த ரூலும் இங்க கிடையாது. முழுக்க முழுக்க ராகுவும், சனியும் தான் இந்த வீட்ட வந்து ஆளுமை செய்வாங்க. அப்போ இவன் இந்த வீட்ல இருக்கும் போது, இந்த வீட்ட இயக்கும்போது பேராசைகளோ, சில விபத்துகளோ எல்லாத்தையும் நம்ம குடுக்கக்கூடிய ஒரு வீடு. ஒரு அபாயகரமான வீடுங்கிறத நம்ம இங்க மறைமுகமா சுட்டிக்காட்டும். அப்போ சனி இங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பாதகத்தையும் இதெல்லாம் செஞ்சாலும் தொழில்ல ஒரு மேன்மைய குடுக்கக்கூடிய அமைப்பு, லாபஸ்தானத்தில காலபுருஷன் 11ல லாபஸ்தானம் இருக்கும்போது, அது நல்ல ஒரு அமைப்பு குடுக்கும். இப்போ நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சனியோருக்கு இந்த மாரி இருக்கும். அடுத்து வந்து சுக்கிரன பார்த்தீங்கன்னா, சுக்கிரனுக்கு இது வந்து நல்ல ஒரு வீடு இருக்கும். ஏன் அப்டின்னா, சுக்கிரன் வந்து 5, 10 கூடியவர். அதாவது 4, 9 கூடியவரா வருவார் கும்பத்துக்கு, அந்த வீட்டுக்கு. அதே மாரி ரிஷபம்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷபத்துக்கு 10ஆம் வீடாவும், துலாமுக்கு வந்து 5ஆம் வீடாகும். அப்போ இது எல்லாமே இவங்களுக்குள்ள நட்பு வீடுங்கனால, கொஞ்சம் நல்ல ஒரு அமைப்பு குடுக்கும். இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வருமானத்த குடுக்கும். ஏன்னா, சனி, சுக்கிரன் சேரும்போது நல்ல ஒரு வருமானத்தையும் கொஞ்சம் இதெல்லாம் ஏற்படும். கொஞ்சம் மறைமுக காதல்களும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இங்க சொல்லும் சுக்கிரனுக்கு. இதே வந்து புதனுக்கு சொல்லும்போது, கொஞ்சம் தாய்மாமன்களோட இணக்கங்களோ, சில அம்பு வழக்குகளோ ஏற்படும். சில படிப்புகள்ல கொஞ்சம் தடுமாற்றம்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத நம்ம இங்க எடுத்துக்கிறோம். இது வந்து நம்ம பொருளணி இலக்கணங்கள் முடிச்சாச்சு. இது போக நான் சாயாகிரகங்களான ராகு இங்க இருக்கும்போது, ராகு இந்த வீட்ல இருக்கும்போது ஒரு தொந்தரவு குடுக்கும். என்னன்னா விஷக்கடிய குடுக்கும். ஏன் அப்டின்னா, ஜந்து ஏதாவது ஒரு ஜந்து, நாய், பூனை இந்த மாரி ஏதாவது ஒரு விஷக்கடிய ஏற்படுத்தும். ஏன் அப்டின்னா, ராகு வந்து காற்று வீடான 3 காற்று வீடு. மிதுனம், துலாம், கும்பம். இந்த 3 வீட்டையும் அவர் ஆக்கிரமிப்பு செஞ்சிருப்பார். அந்த 3 வீட்டையும் இவர் கண்ட்ரோல் தான் வச்சிருப்பாரு. ஏன்னா 3 வீட்டுக்கும் இந்த திரிகோணத்தையும் கட்டுப்பாடு வைக்கக்கூடிய கிரகம் வந்து ராகு தான். அப்போ புதன் வந்து புதனோட வீட்ல ராகு இருக்கும்போது, அவர் வந்து அ பத்திர சம்பந்தமான, டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள வில்லங்கத்த குடுப்பாரு. சுக்கிரனோட வீட்ல இருக்கும்போது பேராசைய தூண்டி, அதாவது ஒரு பொதுமக்களோட ஏதாவது ஒரு விஷயத்துல சுக்கிரன்ங்கிறவர் பணத்துக்கு சொல்லி, பணத்துல ஏதாவது ஏமாற்றத்த குடுக்கக்கூடிய அமைப்ப அங்க குடுக்கும். இங்க சனியோட வீட்ல, அங்க செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கும்போது, ராகு அங்க இருக்கும்போது, அத வந்து இந்த வீட்ல இருந்து ஏதாவது கிரகம் இருக்கும்போது, இந்த ராகு முக்கியமா இருக்கும்போது, அவங்களுக்கு ஒரு விஷக்கடி ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால ரொம்ப சூதானமா இருக்கணும். அந்த மாரி ராகு இருக்கும்போது. இதுவே கேது இருக்குன்னா, அவங்களுக்கு வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஏன்னா கேது வந்து பற்றற்ற நிலைமைய குடுக்கக்கூடியது. கும்ப வீட்ல வந்து ஒரு சனி, கேது அப்படிங்கிற இணைவு மறைமுகமா மாறுறனால, ஒரு ஆன்மீகத்த நாடி போம்போது வெற்றிய குடுக்குது. ஜோதிட சாஸ்திரம் இல்ல ஆ எந்த ஒரு இது இல்லாம மாற்று மருத்துவம் இல்லாம, நல்ல மருத்துவத்த நோக்கி இது போகும்போது, அவங்களுக்கும் மருத்துவம் வரும். அப்போ அந்த மருத்துவத்த நாட்டு மருத்துவம் இந்த மாரி இருக்கும்போது, மாற்று மருத்துவம் வரும்போது அவங்களுக்கு நல்லதா வரும். இவங்க எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாம இருக்கும் பட்சத்தில், அவங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். அவங்களுக்கு தேட அ எதிர்பார்க்காத செல்வங்கள் கூட வரும். ஆனா, செல்வத்தையோ ஏதாவது ஒரு நடக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்புல இருக்கும்போது, அந்த எதிர்பார்ப்ப பூர்த்தி பண்ண விடாம பண்ணக்கூடிய கேதுவோட நிலைமை. இதுதான் நவகிரகங்களின் இருப்பு நிலைமை. இது மட்டும் இல்லாம, இது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கும்ப வீட்டுக்கு ஏன் வந்து ஆபத்தான வீடு அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, இப்ப நீங்க வந்து நான் ஏற்கனவே சொன்னேன். கும்பத்துல ராகு ஏன் கும்பத்துல வந்து ஆபத்து அப்படின்னா, ஆபத்து பாகைகள்னு சொல்லக்கூடிய 26 டிகிரிங்கிறது இந்த வீட்ல தான் இருக்கு. பாதக ஸ்தானத்துல வரக்கூடிய 26வது டிகிரி வந்து நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல ரொம்ப ஆபத்தான பாகைகள்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆபத்தான பாகைகள்ல ராகு வரும்போது தான் பிரச்சனைகள் நெறைய தூண்டி விடுது. அப்போ அந்த ஆபத்தான பாதைகள்ல கிரகங்கள் இருக்கும்போது, அவங்களுக்கு அந்த திசை நடத்தும்போது பலவிதமான இன்னல்கள், பலவிதமான ஏமாற்றங்கள், பலவிதமான ஒரு சரிவுகள் ஏற்படுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு.
அதனால அவங்க வந்து ரொம்ப கவனமா இந்த திசைய கடக்கணும். அப்போ அந்த கிரக தசை நடக்குதுன்னா, உங்களோட அருகில் உள்ள நல்ல ஜோதிடர பார்த்து அதுக்கான பரிகாரங்கள தேடிக்கிறது நல்லது. இது மட்டும் இல்லாம, இந்த வீட்ல வந்து குருவோட நட்சத்திரங்கள் இருக்கும். அது புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள். இது வந்து கர்ம நட்சத்திரமா கருதப்படுது. அப்போ அந்த கர்ம நட்சத்திரமா கருதப்படுகிற இந்த புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள்ல எந்த கிரகம் நிலாம் அந்த புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள்லாம் வந்து 26 டிகிரிக்கு அப்புறம் வரும். அப்போ அந்த 2ஆம் பாதம் தான் 26 டிகிரில வரும் அப்படிங்கும்போது, அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே இந்த கர்ம நட்சத்திரமாவும் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த இந்த புள்ளிகள்ல அதாவது புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள்ல நிக்கக்கூடிய கிரகங்கள் படுபாதகத்த செய்யக்கூடிய தசாபுத்தியில பாதகங்கள் செய்யக்கூடிய அமைப்ப சுட்டிக்காட்டுது. அப்போ அந்த பாவத்த முன் ஜென்மத்தில செஞ்ச கர்மாவத்தான் நம்ம இங்க உணர்றோம். அப்போ அந்த இத கர்மா குறையறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரே ஒரு அமைப்பு என்னன்னா, நமக்கு வந்து இங்க அவிநாசி பக்கத்துல முத்துக்குமார் சாமின்னு ஒரு ஜீவ சமாதி இருக்கு. அந்த ஏரியா பேரு சேவூர். இந்த சேவூர் அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டு நீங்க அவிநாசிலேருந்து பஸ் போகும். நீங்க அங்க சேவூர்ல போய் இறங்கி, இல்ல அங்கருந்து ஆட்டோ பிடிச்சு கூட போலாம். அங்க போயிட்டு கும்பம் பூரட்டாதி வர மாசத்துல வர ஒரு நாள்ல போயி, சுத்தமான நெய் அதுல வந்து நெ அதாவது 11 விளக்கு போடணும். அதாவது சாரி 27 விளக்கு போடணும். 27 விளக்கு வந்து தாமரத்தண்டு திரியும், வெள்ளத்திரியும் சேர்த்து அதுல வந்து நெய் விளக்கு போட்டு, அங்க உங்களுக்கு உங்க ஊர்லயே நீங்க பசுமாட்டுக்கு 11 பசுமாட்டுக்கு நாட்டு பசுமாட்டுக்கு தீவனம் வாங்கி போட்டு, அத வந்து கோபூஜை செஞ்சு வரும்போது, நல்ல ஒரு இந்த அ ப இந்த அந்த கெட்ட தசாபுத்திகள் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாத்தி நல்ல ஒரு அமைப்ப குடுக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்றோம். இந்த மாரி ஒரு அமைப்புகள்லாம் இங்க இருக்குது. இதுல வந்து நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி சொன்னவங்கலாம் நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் சொன்னாங்க. அதையும் எடுத்துக்கங்க. இதில நான் சொல்லக்கூடிய ஒரு விழிப்புணர்வான விஷயங்களும் இருக்கு. இதையும் பார்த்துக்கங்க. ஏன்னா எல்லாம் சேர்ந்தது தான் ஜோதிடம். அந்த ஜோதிடத்த கரெக்ட்டா நீங்க பயன்படுத்தும்போது, கரெக்ட்டான உங்களுக்கு விடிவு காலம் கிடைக்குங்கிறத நான் சொல்லிட்டு, இத்துடன் என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. நன்றி சார். ரொம்ப தெளிவான விளக்கம் வந்து சார் வந்து சொல்லியிருக்கிறாங்க. கடைசியா வந்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர் வந்து இந்த சேவூர் பக்கத்துல முத்துக்குமார சுவாமி ஜீவசமாதி. அங்க போய் வந்து அதாவது மாசம் மாசம் புரட்டாதி நட்சத்திரம் வர்ற நாள்ல போய் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவர்களுக்கு வந்து குழுவின் சார்பாக நன்றி. நன்றி சார். அடுத்ததா நம்மளோட பேசுறதுக்கு கோவையைச் சேர்ந்த சிவசங்கர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சிவசங்கர் சார் வாங்க. சார் சிவசங்கர் சார் வாங்க. வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். ராம் ஒரு செகண்ட் ஆஃப் பண்ணுங்க. ஜோதிட அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். நான் கோவை சேர்ந்த சிவசங்கர் அஸ்ட்ராலஜர் பேசுறேன். கும்ப வீடு அதனோட காரகத்துவம் ஆதிபத்தியமும் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது இன்றைய தலைப்பினோட சாராம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு முன்னாடி பேசின ஜோதிட அன்பர்கள் நிறைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டாங்க. நமக்கு வந்து முக்கியமான ஒரு கதையை சொல்லி கும்ப வீட்டினோட காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நான் விரும்புறேன். ராம் கேக்குதா? கேக்குதுங்க ஐயா, சார். எனக்கு கேக்குது. நல்லா கேக்குது சார். ஆமா. ராவணன் வந்து நவகிரகங்களையும் கொண்டு வந்து அடைச்சி வச்சிட்டாரு. ராமாயணத்துல வர ஒரு கதை. தனக்கு பிறக்க போற குழந்தைக்கு வந்து அம்சம் நிறைந்து இருக்கணும்னு சொல்லி ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல கொண்டு வந்து எல்லா கிரகமும் அங்கேயே இருக்கணும் அப்படின்னு அடைச்சி வச்ச வீடு கும்ப வீடு. இங்கதான் அதுக்குள்ள நம்ம டீப்பா போக வேண்டாம். இங்கதான் மாந்தி பிறப்பதற்கான காரண காரியங்கள் இங்கதான் பிறக்குது. ஏன்னா நவகிரகங்களும் அப்படி அடைச்சி வச்சுட்டா மற்ற உயிரினங்களுக்கான காரத்துவம் ஆதிபத்தியம் பாதிக்கும் இல்லையா? அப்போ நவகிரகங்கள்ல யாருக்குமே தைரியம் இல்லை ராவணன் எதிர்த்து பேச, எதுவும் பண்ண முடியாதப்போ சனி தன்னோட மகனான மாந்திய அங்கதான்
பிறப்பித்ததாக வரலாறு ஒரு கதை இருக்கு. ஒண்ணு, கும்ப ராசி கும்ப லக்னம். இந்த ராசி அப்படிங்கிறது உடல் ரீதியா வரக்கூடிய கர்மாவை சொல்லக்கூடியது. லக்னம்ங்கிறது உயிர் ரீதி ஆத்மா ரீதியா வரக்கூடிய கர்மாவை சொல்லக்கூடியது. இந்த கர்மா காலி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சு, எக்ஸ்பிரி டேட் நெருங்கிட்டீங்கன்னு அர்த்தம். கர்மாவை கழிக்கிறேன்ட்டு போறவங்க எல்லாருமே நான் அதான் சொல்றேன், நீங்க வந்து இறப்பை நோக்கி போயிட்டு இருக்கிறீங்கிற. என்னைக்கு நீங்க பிறப்பினோட கர்மாவை கழித்து முடிக்கிறீங்களோ அன்னைக்கு இறப்புங்கிற ஒரு அந்த டோர் நோக்கி நீங்க போவீங்க. சோ கர்மா எப்ப கழியுதோ அன்னைக்கு அவங்களுக்கு இந்த பூமியில உடலுக்கும் உயிருக்கும் வேலை இல்லை. சோ புதுசா ஒரு உயிர் பிறக்குது, அது கும்ப ராசி அல்லது கும்பலக்கணம் அல்லது கும்பராசி கும்பலக்கணம் இருக்கிறவங்க கர்ம சங்கிலி குடும்ப கர்ம சங்கிலி தொடர்ல இருந்து விடுபட்டவங்களா இருப்பாங்க. இத வந்து நான் 100% சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். எந்த வீட்டுல கும்பராசி கும்பலக்கணம் இருக்குதோ அவங்க தாய் தகப்பன் அல்லது அவங்களோட தாய் தகப்பன், அதாவது தாத்தா பாட்டி, அப்பா வழி தாத்தா பாட்டி, அம்மா வழி தாத்தா பாட்டி, இவங்களை யாராவது கும்பராசி கும்பலக்கணத்துல இருந்து விடுபட்டு மீண்டும் கும்பராசிக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது முன்ஜென்ம பகையை தீர்ப்பதற்காக ஜென்மம் எடுக்கிறவங்களா இருப்பாங்க, அல்லது இந்த ஜென்மம் இவங்க எடுக்கணுங்கிறதுக்காக இவங்க தாய் தந்தைகள் பிறப்பெடுத்திருப்பாங்க. அது எப்படி பிறப்பெடுத்திருப்பாங்கன்னு பாருங்க. நம்ம ராம்குமார் சொன்ன மாதிரி அருளணி பொருளணின்னு சொன்னார் இல்லையா, அது இங்க இன்னொரு பதிவும் சொல்றேன். இரவில் தகப்பன் சூரியன், பகலில் தகப்பன் சூரியன், இரவில் தகப்பன் சனி. இவங்க 2 பேருமே தான் வீட்டில இருந்து மூலத்திரிகோண வீட்டில இருந்து 3வது வீட்டில் நீச்சமாயிடுவாங்க. நீங்க நல்லா எல்லா கிரகத்தையும் யோசனை பண்ணி பாருங்க. எந்த கிரகமாவது தான் மூலத்திரிகோணம் அடையிற வீட்டில இருந்து 3வது வீட்டுல போய் நீச்சமாகுதான், அதுல ஒரு மிகப்பெரிய தாற்பயம் இருக்கு. இந்த தாற்பயம் எல்லாமே ஜோதிடத்தினோட ஆதிபத்தியம் காரத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த மூல திரிகோணம் பெறக்கூடிய சனி கும்ப வீட்டுல அவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு கர்மாவை உருவாக்குதல், புதிய கர்மாவை உருவாக்குதல். அதாவது இங்க ஒரு நியூ ஜெனரேஷனை உருவாக்குறாங்க, நியூ டிஎன்ஏ வருது. பழைய டிஎன்ஏ பழையன கழிதலும் புதியன புகுதலும் கும்பத்திலே நடக்கிறது. ஒண்ணு, பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் கோயிலுக்குள்ள வரும்போது பூர்ண கும்ப மரியாதைன்னு ஒண்ணு கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு அவர் கொண்டு வந்த பாவங்களை கழித்து புண்ணியங்களை ஏத்துவதற்காக. நீங்க கும்ப கலசல் இருக்கிற தண்ணியின் வழியாகத்தான் பிரதிஷ்டி பண்ணப்பட்டிருக்கிற அந்த சிலைக்கு நீர் வார்த்தல் வரும். நெய்வேத்தியம் பண்ணிடுவாங்க. அந்த நெய்வேத்தியத்துக்கு தண்ணியும் வச்சிருப்பாங்க, பூ போட்டு துளசி போட்டோ இல்லை அருகம்புல் போட்டோ ஏதோ ஒன்று பண்ணி நெய்வேத்தியமும் தண்ணியினால அந்த நெய்வேத்தியத்தை வந்து தானம் பண்ணுவாங்க, அதாவது அர்ப்பணிப்பாங்க. ஆனா பூர்ண கும்பம் வச்சு ஒரு யாகமோ ஒரு பூஜையோ நடக்கும்போது தெய்வம் அந்த கும்பத்தின் வழியாக தன்னோட அந்த ஸ்தல வருஷத்துல நேர் கும்பத்துல இறங்கி அது வழியா தான் பிரதிஷ்டி பண்ண விட்டுருக்குற அந்த விக்கிரகத்துக்குள்ள போகுங்கிறது ஒரு ஐதீகம். சோ இந்த பூர்ண கும்ப மரியாதைக்கும் இந்த கும்பராசிக்கும் மிகப்பெரிய கனெக்ட் இருக்கு. நீங்க மாசி மகம் எடுத்துக்கங்க. மாசி மாசத்துல சூரியன் அங்க இருப்பார், எங்க கும்பத்துல, மகத்துல சந்திரன் இருப்பார். இந்த மாசி மகம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே ஒரு நியூ ஜெனரேஷன், நியூ ரெவல்யூஷனை உருவாக்கக்கூடிய இடமா கும்பம் அமையுது. 2வது, ராம் சொன்ன ஒரு கருத்துல ஒரு இன்னொரு வேல்யூ ஆடட் பாயிண்டா நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த கும்பத்துல வானில் நடக்கக்கூடிய விபத்துகள் எல்லாமே மிருத்யுபாகை புள்ளியின் வழியாகத்தான் நடக்குது. இந்த மிருத்யுபாகையினோட ஓனர் யாருன்னு கேட்டீங்கன்னா மாந்தி, அவர் வழியா தான் இது நடக்கும். ஒரு கூட்டம் ஒரு மரணம் நடக்குது, ஒரு குறிப்பிட்டாப்புல ஒரு 5000த்துக்குள்ளன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு 50,000த்துக்குள்ள ஒரு குறிப்பிட்டாப்புல ஒரு ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாரும் இறக்குறாங்க அப்படின்னா, அல்லது ஒரு வண்டி வாகனத்துல ட்ரெயின்ல ஃபிளைட்ல போறவங்க இறக்குறாங்கன்னா, அத்தனை பேர்த்தோட ஜாதகத்தையும் நான் வந்து திட்டவட்டமா சொல்றேன். அதுல தப்பிச்ச ஒருத்தருக்கு மட்டும் அந்த மாந்தி அங்க இருந்திருக்காது, மிருத்திபாகையில புள்ளி இருந்திருக்காது, அதுல மட்டும்தான் அவர் தப்பிச்சிருக்காரு. பாக்கி அத்தனை பேரும் மிருத்திபாகையில கோச்சாரத்திலேயோ அல்லது அந்த நேரத்திலேயோ கிரகங்கள் பயணிச்சிட்டு இருக்கும் போதுதான் கூட்டு மரணம் ஏற்படும். இது விதி, ஜோதிட விதி, கூட்டு மரணத்தினோட ஜோதிட விதி. இது எதுக்காக நான் சொல்றேன்னா, கும்பத்தினோட ஆதிபத்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க இறந்தவங்க மீண்டும் மறுஜென்மம் எடுத்து தன்னோட கடமையை நிறைவேற்ற வருவாங்கன்னு சொல்லி, மிருத்திபாகையிலிருந்து ஒருத்தர் இறந்தா அவங்களுக்கு மீண்டும் மன்னனாக கூடிய, அதாவது
ஒரு கடைநிலை ஊழியரா இருக்கிறாரு. ஏன்னா ராம் சொன்ன மாதிரி கடகமும் சிம்மமும் ராஜா ராணி உக்காந்துருக்கிறன்னா அதுக்கு நேர் ஏத்த மாதிரி நுழைவாயில் இருக்கும். நுழைவாயிலுக்கு முன்னாடி 2 பக்கம் காவலாளிகள் வேலையாட்கள் இருப்பாங்க, பணியாள்கள் இருப்பாங்க. அதுதான் மகரம் கும்ப வீடா பாவிக்கப்படுது. ஒரு அரசவை 12 கட்டத்தையும் அரசவையா நீங்க உருவப்படுத்திட்டீங்கன்னா மகர கும்பம் வந்து வேலையாட்கள் பணியாட்கள் இவங்க இருக்கிற இடம். அதே நேரத்துல நுழைவாயில்னு அங்கதான் இருக்கும். நுழைவாயிலுக்கு நேர் எழுத்து மாதிரிதான் ராஜா ராணி இருப்பாங்க. ஸோ அங்கதான் புதுதல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நிகழ்ந்து இந்த கும்ப வீடு காற்று ராசி மண்டலம் இங்கதான் ராக்கெட் சயின்ஸ்ல இருந்து அத்தனையும் பிறக்குது. ராகு தான் இன்னைக்கு முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடிய உலக அஸ்ட்ராலஜில ராகுதான் இன்னைக்கு இந்த பூமி ஆண்டுகிட்டு இருக்குது. அந்த வீட்டுக்கு ராகு வந்திருக்குது. வான் மண்டலத்தை சுத்தப்படுத்தக்கூடிய வேலையை சூரியன் டிசம்பர் 2020 ஆரம்பிச்சு விட்டாரு. இதை முடிச்சு வைக்கிறதுக்காக ராகு பாங்க வந்திருக்காரு. இது முடியும். அதே நேரத்துல அவிட்டம் 3ஆம் பாதத்திலையும் சதயம் 3ஆம் பாதத்திலையும் அங்க ஏதாவது ஒரு கிரகம் இருந்ததுன்னா அது கும்பத்திலேயே வர்க்கோத்தம் ஆகும். வர்க்கோத்தமம் அப்படிங்கிறது வந்து ஒரு 100 மார்க்குக்கு பதிலாக 200 மார்க் 200% பலனை கொடுக்கும். இது நவாம்சத்துல நீங்க போய் பார்க்கலாம், அங்கேயே வர்க்கோத்தம் ஆயிருக்கும். இது ஒரு பாயிண்ட். இந்த 2 நட்சத்திரம் அல்லாம பூரட்டாதி 1ஆம் பாதத்துல ஒரு கிரகம் அதே சனி இருந்ததுன்னா அது மேஷத்துல இருக்கும். இங்க மூல திரிகோணம்னு பார்த்துட்டு இருப்பீங்க, நவாம்சத்துல பாத்தீங்கன்னா சனி நீச்சமா இருக்கும். அதே புரட்டாதி 3ஆம் பாதத்துல மிதுனத்தில் இருக்கும். புரட்டாதி 3ஆம் பாதம் மிதுனத்துல இருக்கக்கூடிய நவாம்சத்துல மீனத்துல இருக்கும். இவங்க தான் வந்து இந்த கூட்டு மரணம், சுனாமி, அப்புறம் இந்த மாதிரி நிலநடுக்கம் இதுல எல்லாம் சிக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு தான் வரும். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது ஜாக்கிரதையா போகணும். அட்லீஸ்ட் தங்கூட இருக்கிற 4 பேர்த்துக்காவது மிருத்திகை பாகையிலையோ அல்லது மிதுனத்திலேயோ நவாம்சத்துல சனி இருக்குதான்னு செக் பண்ணிட்டு போறது உகந்தது. ஒரு டிராவலுக்கு போறோம், அந்த டிராவல்ல ஒரு பஸ்ல போறோம், அந்த பஸ்ல 30 பேர் இருக்க சீட் இருக்கு, நம்ம கூட 2 பேர் வராங்க. அட்லீஸ்ட் அந்த 2 பேருக்காவது மிருத்திகை பாகையில கிரகம் இருக்குதா, அது ஆட்சி உச்சமா இருக்குதா அல்லது கோச்சாரத்துல போகுதா அப்படின்னு செக் பண்ணிட்டு போகும்போது இந்த கூட்டு மரணத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கும்பத்துல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கதான் இந்த மாந்தி அதை சொல்லுது. ஏன்னா தொப்புள் கொடி கட் பண்ணும்போது மாந்தி இவங்க வரும். உடல் இருந்து ஆன்மா பிரிஞ்சு பிரேத உடலை காக்கிறதுக்கு மாந்தி வந்துடும். இந்த இடத்துக்கு மட்டும்தான் மாந்தி வரும். தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஜோதிடர்கள் எல்லாருமே இந்த 2 விஷயத்துக்கு மட்டும்தான் மாந்தியை பயன்படுத்துறோம். வேற பரிகாரத்துக்கு மாந்தியை நம்ம மெகுவா பயன்படுத்துறது இல்லை. மாந்தி ஒரு கிரகமா நம்ம பாவிக்கிறதுல அது ஒரு துணைக்கோள், சப்ளானட். அதுல இருந்து என்ன நமக்கு கிடைக்கும்னா சப்போர்ட்டிங் பாயிண்ட் மட்டும் கிடைக்கும். ஃபிராக்ஷன் ஆஃப் ஒரு நம்பரை கூட்டி எழுதும்போது இந்த ஃபிராக்ஷன் டிஜிட் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபிராக்ஷன் டிஜிட்ல வந்து அதை ரவுண்ட் ஆஃப் பண்றதுக்காக இதை நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். தனிப்பட்ட முறையில சொந்த கருமாவை, அதாவது குடும்ப சங்கிலி தொடர் கருமாவை அறுத்து புதிய கருமாவை உருவாக்குவதற்கும் நீதியை நிலைநாட்டுவதற்கும் வான் மண்டலத்தில் புதிய வரலாறை உருவாக்குவதற்கும் கும்ப வீடு மிக முக்கியமானது. நீங்க நல்லா பாருங்க, மாசி மாசம்தான் அதிக இனோவேஷன் அதிகமா வரும், புதிய புதிய கண்டுபிடிப்புகள். அது எல்லாமே காற்று சம்பந்தப்பட்டதாவே இருக்கும். நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னாவே தெரியும். த இனோவேஷன் பிட்வீன் February 15 to March 15 போடுங்க. அதுல வரக்கூடிய இனோவேஷன்ஸ் எல்லாமே காற்று சம்பந்தமானதே அதிகமா இருக்கும். ஏன்னா அன்னைக்கு அங்க சூரியன் அங்க இருப்பார், தான் வீட்டை தான் பார்த்துட்டு இருப்பாரு. 2வது தான் வீட்டை சூரியன் அங்க பார்க்கும்போதே மீசையை முறுக்கிடுவாங்க. மரியாதைன்னு ஒண்ணு வந்துடும். எப்போ வந்துடும்? சூரியன் தகப்பன்காரனா இருந்து பகல்ல பிறந்த குழந்தையா இருந்ததுன்னா தகப்பனோட மரியாதைக்கு மேல ஒரு மரியாதையை சம்பாதிக்கணும்னு நினைக்கும். இரவில் பிறந்த பிள்ளைந்தா என்னோட மரியாதை தான் தன் பிறப்பாலே தகப்பனுக்கு மரியாதை வாங்கி கொடுக்குற அமைப்பு இங்க வந்துடும். இதெல்லாம் காரகத்துவம் ஆதிபத்தியம் கும்ப வீட்டுக்கு உரிதானது. கும்ப வீட்டுல இன்னும் மிக சிறப்பான நிறைய விஷயங்கள் இருக்கு. காலபுருஷனுக்கு லாப வீடுன்னு எல்லாமே சொன்னாங்க. அது ஏன் லாப வீடா இருக்குதுனாலும் அந்த 9 நட்சத்திர பாதங்கள்ல 4 பாதங்கள் மட்டும்தான் லாபத்தை நோக்கி போகும், பாக்கி எல்லாமே பாதகத்தை நோக்கி போகும். அதை பிரிச்சு பார்த்தா நமக்கு அது பலன் எடுத்துடலாம். இது தனிப்பட்ட ஜாதகத்துல இவங்க எல்லா கும்ப வீட்டுல பிறக்கிறவங்க எல்லாமே சனி திசையை தொட்டுட்டு தான் தாங்க வாழ்நாள முடிக்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது. இது ஒரு சிறப்பான அமைப்பு, மற்ற வீட்டுக்கு இல்லாத இந்த ஒரு அமைப்பு இங்கேயும் இருக்கு.
கர்மகாரகன், ஆயுள்காரகன், நீதிமான், நீண்ட நாள் திட்டமிட்டு ஒரு செயலை செயல்படுத்துறது, இவங்க எல்லாம் கும்பராசிக்கு கும்ப லக்கணத்துக்கு உரியவங்களா இருக்கிறாங்க. இது போக இந்த கும்பத்துக்கு இன்னும் நிறைய சிறப்பான பழைய வரலாறுகள் இருந்தாலும் கூட கும்ப வீடு ஒரு பூர்ண கும்ப மரியாதையோட எல்லா ராசி மண்டலத்திலையும் இது மரியாதையை உருவாக்கும் பெற்றெடுக்கும் இடமாக இது அமையுதுன்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சதீஷ் ராம், ஓவர் டு யூ. நன்றி சார். ரொம்ப ரொம்ப தெளிவான விளக்கம் வந்து கொடுத்துருக்கீங்க. இந்த வீடு வந்து புதியன புகுதல் அப்படின்னு வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறீங்க. ரொம்ப நன்றிங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல நல்ல பாயிண்ட்டுகள் வந்து சொல்லிக்கிறீங்க. உங்களுக்கு குழுவின் சார்பாக ரொம்ப நன்றிங்க சார். ஐயா நான் கும்பராசி. உங்களோட உடல் கர்மா கழிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. உங்க உடல் கர்மா கழிஞ்சது. உங்க வீட்டுல யாராவது கும்பராசி கும்பலக்கணம் இருக்காங்களா? உங்க அம்மா அப்பா, கணவன், மனைவி, உங்க குழந்தைங்க? என் கணவர் மட்டும்தான் கும்பராசி, ரிஷபலக்கணம். இறந்துட்டாரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. 25 வருஷம் கர்மா அதிகமா ஆயிடுச்சு. இருக்கு. உங்க குழந்தைகளுக்கு கும்பராசி கும்பலக்கணம் அல்லது கும்பத்துல இருக்கக்கூடிய கிரகம் ஏதாவது தசாபுத்தி நடத்திட்டு இருக்கா? இல்ல, யாருக்குமே இல்ல. அப்போ நான் சொன்ன கருத்தை பாத்துக்கங்க. ஒரு கும்பம் தான் இருக்கும். இரு கும்பம் சேரும் போது 2 கலசம் அங்க வைக்க முடியாது. ஒரு கலசம் தான் வைக்க முடியும், அல்லது 3 கலசம் வைக்கணும். நான் ஒரு விசித்திரமான ஒரு ஜாதகத்தை பார்த்தேன். 7 பேரு வீட்டுல 7 பேருமே கும்பராசி கும்பலக்கணம். நானே இப்போ ஒரு விசித்திரமா ஒரு மீனராசி ரேவதி நட்சத்திரம் 3 பேரு ஒரே வீட்டுல. நான் சொல்றது 7. இவங்க 7 பேருமே 7 கோயிலுக்கு தர்மகர்த்தாவா இருக்காங்க. அது 7மே சிவன் கோயில் அல்லது சிவன் சம்பந்தப்பட்ட கோயில். இந்த 7 கோயிலுமே சிவன் தனியா இருக்கு, அம்பாளுக்கு தனியா சன்னதி இருக்கு. சோ இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா 7 பேருமே தன்னோட தனிப்பட்ட கர்மாவை 7 பேரும் 7 கர்மா உருவாக்குறாங்க. அதாவது 7 தலைமுறையில இருந்து சேர்த்து வந்த புண்ணியத்தை இவங்க இன்று விரயம் பண்ணி அதை அனுபவிக்கிறாங்க. அந்த ராஜ மரியாதை, பூர்ண கும்ப மரியாதை முதல்ல இவங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் கிடைக்குது. அந்த மாதிரி இது கும்பத்தினோட ஸ்பெஷலா சொல்லிக்கிட்டே போலாங்க. ரொம்ப ஸ்பெஷலான வீடு. இங்க நல்லா நான் சொன்ன மாதிரி சூரியனுக்கும் சனிக்கு மட்டும்தான் இந்த விதி பொருந்தும். தன்னோட 3வது வீட்டுல நிச்சயமாயிடுவாங்க. ஆமா சார். சனி வந்து எனக்கு ஆட்சி, சந்திரன் புரட்டாதி நட்சத்திரம். எங்க ஆட்சி? ஏன்னா அங்க கும்பத்துல ஆட்சி மூலம் தெரியும். மரத்துல ஆட்சி அவிட்டத்தில் 4. அவிட்ட நாள்ல விருச்சகத்துல இருப்பார் நவாம்சத்துல. ஆமா சார். அது சொந்த நட்சத்திரத்துல போய் அம்சத்துல போய் அங்க உக்காண்டாருன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 அனுசம் 1ஆம் பாதத்தை தொட்டுட்டாருன்னா உங்களுக்கு விசுவாசமான வேலைக்காரி கிடைச்சிருவாங்க. வாழ்நாள் முழுவதும் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு பதிலா நீங்களே கொடுத்து பழகிட்டீங்கன்னா என்னைக்கு கொடுக்கறத நிறுத்துறீங்களோ அன்னைக்கு கையை கடிச்சிடும். ஆமாங்கய்யா, உண்மைதான். நான் எப்பவுமே என்கிட்ட இருந்தா கொடுத்துருவேன், வச்சுட்டுலாம் இருக்கும். பாத்துக்கலாம் நாளைக்கு பாப்பேன். அந்த இடத்துல தான் கையை கடிக்கும். அதனால நிறைய சூட்சமங்கள் இருக்குங்க. அதாவது விதி விலக்குன்னு சொல்லி 2 விஷயம் இருக்கு. நீங்க எல்லாரும் விதியை மட்டும் பேசிட்டுனா விதி விலக்கையும் சேர்த்து பாருங்கன்னு சொல்றேன். ஓகே சார். கேட்டை 4ல வருது சார் எனக்கு. ஆனா லக்கண புள்ளி எனக்கு அனுஷம் 2. அனுஷம் 2னா கண்ணில விழுந்துரும். இல்ல, அனுஷம் 1 சார். அனுஷம் 2ஆ இருந்தா கன்னி, 1ஆ இருந்தா சிம்பம் நவாம்சத்துல. நீங்க எப்பவுமே நவாம்சத்தை பக்கத்திலேயே ஏன் வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அதுதான் உள் உணர்வு. நீங்க என்கிட்ட ஒரு ஜாதகம் வருது, ஜாதகத்தை கொடுத்துட்டாங்க. D1 சார்ட்டை பார்த்துட்டு இருக்கிறேன். D9 பக்கத்துல ஏன் போட்டு வச்சிருக்காங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கிறது D9 சொல்லும். அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, அவங்களோட அம்சம் என்ன, அவங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க, என்ன கொடுத்து வச்சிருக்காங்க D9 தான் சொல்லும். இங்க ஆட்சி உச்சமா இருக்கிற ஒரு கிரகம் D9ல நிச்சயமா இருக்கலாம். சார் சிவசங்கர் சார். ஓகே. இல்ல பேசுங்க சார். சரி நம்ம ரொம்ப தூரம் தள்ளி போறோம். அதுதான் நம்ம கடைசியா நம்ம பேசுவோம். நான் பேசுறது நம்ம டாபிக் முடிச்சுட்டு கடைசியா பேசுவோம். சரிங்களா?
கோச்சுக்காதீங்க 2 பேத்துக்கும். சிவசங்கர் சாருக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்ககிட்ட பொன்னேஸ்வரன் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்ல பேசிட்டு விடுங்க சார். அதனால என்னங்க? சதீஷ், உங்க முடிச்சுக்கலாங்க உரையை இல்லைன்னா. முடிச்சிடுங்க, அப்புறம் கேள்வி பதில் செஷன்ல இதை வச்சுக்கலாம்னு அவர் சொல்றாரு. என்னுடைய வரை நீங்களும் எல்லாம் பேசிட்டீங்க. சரி, ஓகேங்க. அனைவருக்கும் வணக்கம். ஒரு நிமிஷம், ஒரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். நீங்க அதை சொல்லுங்க. அதாவது நம்ம இந்த விடுபட்ட பாயிண்ட் என்னன்னா, காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு சனியே வராரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சனிதான் வந்து தொழில் காரகன், கர்ம காரகன். அப்போ அந்த சனி வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்ல இதுன்னா, தொழில் மூலம் வருமானம் வரும், அது லாபம் தான் வரணும். அப்ப லாபத்தை அவர் தான் கொடுக்கணும். அப்ப லாபம் கொடுப்பார், அவரே வந்து லாபத்தை கொடுப்பார். அவர் வந்து எப்ப பாதகத்தை செய்வாரு, லாபத்தை கொடுக்காம பாதகத்தை செய்வார்னா, அதிக ஆசை, பேராசை. அந்த பேராசை ரொம்ப அடையும் போது சனியை பொறுத்த வரைக்கும் சுலபமா தான் கொடுப்பார். கடின உழைப்புகள்ல போட்டு நல்ல நேர்வழியில போகும்போது கண்டிப்பா அபரிதமான லாபத்தை கொடுக்கக்கூடியவர் சனி. அவரே வந்து பாதகாதிபதியா மாறக்கூடிய தருணம் வந்து பேராசைப்பட்டு குறுக்கு வழியில போகும்போது அவர் வந்து கண்டிப்பா வந்து ஒரு இதை பண்ணிடுவார். ஏன் அப்படின்னா, அந்த வீட்டை வந்து கும்ப வீட்டை வந்து ஆளுமை செய்யறது ராகுவோட இது. ராகு என்ன பண்ணணும்னா, நல்லா கொடுத்து தூண்டி விட்டு சதறடிக்கக்கூடிய அமைப்பு. அப்போ சதறடிக்கும் போது துணை நிற்கக்கூடியவர் சனி. அப்போ நீங்க வந்து எந்த ஒரு லாபம் வருதோ அந்த லாபத்தை கரெக்டா கணக்கு பண்ணி நிதானமா போகும்போது நல்ல லாபத்தையும், அதுக்கு மேல அதிக பேராசைப்படும் போது பெரிய ஆபத்தையும் கொடுக்கக்கூடியதான், பாதகத்தை செய்யக்கூடியதான் இந்த கும்ப வீடு. இதுதான் கும்ப வீட்டோட ரகசியம். மிக நன்றி சார். நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்புங்க, மகர வீட்டை பற்றி வந்து பார்க்க போகிறோங்க. சாரி, கும்ப வீட்டை வந்து பற்றி பார்க்க போகிறோங்க. சென்ற வாரம் வந்து மகர வீட்டு, சனியோட வீடான மகர வீட்டை பற்றி பார்த்தங்க. அதுக்கு முன்னாடி விநாயகர் ஸ்துதி. 5 கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலுமேற்றினை நந்தி மகந்தனை நாணக்குழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஆத்தாலே எங்கள் அபிராம வெள்ளியே, அண்டமெல்லாம் பூத்தாலே மாதுளம்பூ நிறத்தாலே புவியடங்க காத்தாலே அங்குச பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாலே முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. ஸோ இந்த கும்ப வீடு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா எல்லாருமே சொன்னாங்க, நம்ம பேசின நண்பர்கள் எல்லாமே டீப்பாக சொல்லிட்டாங்க. இந்த கும்ப வீடு பார்த்துட்டோம் அப்படின்னா பார்த்தோம்னா இது வந்து காமத்திரிகோணமாக வந்து வருங்க. ஸோ 3, 7, 11ங்கிறது காமத்திரிகோணம். அதில் வந்து இந்த சனி வந்து மூலத்திரிகோணம் அடையிறாரு இந்த கும்ப வீட்டில். அப்படின்னா என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த கும்ப வீடு வந்து உங்களுடைய காம எண்ணங்கள், அபிலாசைகள் யார் வந்து இந்த உலகத்தில் வந்து அந்த பற்றற்று இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நான் வந்து அனைத்து விதமான செல்வங்களும் கொடுப்பேன் அப்படின்னு தான் இந்த சனி பகவான் வந்து மூலத்திரிகோணம் அடையிறாரு. ஏன்னா சனிக்கு வந்து தான் உண்டு தன் வேலை உண்டுன்ட்டு வந்து இருக்கணுங்க. அதைத்தான் வந்து இந்த மூலத்திரிகோணம் யாரோடையும் வந்து அடுத்தவங்க பொருள் மேலே ஆசைகள், அபிலாசைகள், இந்த காம எண்ணங்கள் இதெல்லாமே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறதான் வந்து இந்த கும்ப வீடு வந்து. அதே மாதிரி கும்பம் வந்து கலசத்தை வந்து குறிக்கிறது. நம்ம எல்லாமே சொன்னால் நீர்க்குடம். ஸோ அந்த குடத்துக்குள்ள வந்து என்ன போட்டிருக்குதுன்னு வந்து இப்போ குடத்தை நீர் தீர்த்த குடம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ கோயிலுக்கு வந்து கலசத்துக்கு வந்து இந்த தீர்த்தம் வந்து ஆற்றுல போய் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து ஒவ்வொரு பொருள் எல்லாம் போடுவாங்க. அந்த பொருள் வந்து இப்போ நம்ம தங்கம் கூட போடலாம், எது வேணாலும் போட்டு கலசத்துக்கு ஊற்றுவாங்க. மஞ்சள் நீர் இதெல்லாமே. அப்போ அந்த வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கட்டிடுவாங்க. கட்டிட்டா அதுக்கு உள்ளே இருக்கிறது என்னென்னு வந்து யாருக்குமே தெரியாதுங்க. அதே மாதிரி தான் இந்த கும்பராசிக்கில் வந்து கும்பராசிக்காரு பார்த்தோம்னா அவங்க மனசுக்குள் உள்ள என்ன இருக்குதுன்னு வந்து ஒரு பொக்கிஷம் வந்து இருக்குது. அது வந்து அவங்க வந்து வெளிக்கொண்டாடணும். வெளிக்கொண்டாந்தாங்க அப்படின்னா வந்து அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வளர்ச்சியை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத அந்த கும்ப வீடு வந்து உணர்த்துதுங்க. அப்போ அந்த கலசத்தில் ஊற்றுனாங்கன்னா என்னென்ன பொருள் வந்து உள்ளே இருக்குதுன்னு வந்து தெரியும். அதே மாதிரி தான் இந்த கும்பராசிக்காரோட வளர்ச்சியும் வந்து வெளிப்படுறதுக்கு வந்து அவங்க வந்து இந்த அபிலாசைகள் எல்லாம் வந்து விட்டு ஒழிஞ்சாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வளர்ச்சியை வந்து கொடுக்கும் அப்படின்னு தான் இந்த கும்ப வீடு வந்து சொல்லுதுங்க. அதே மாதிரி வளர்பிறை கிரகங்கள் இருந்தால் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை வந்து கொடுக்கும். தேய்பிரையில் சூரியன் சந்திரன் வந்து அவங்களுக்கு வந்து அந்த காலகட்டங்கள் வந்து திசாபதிகள் வந்து ஒரு கெடுதலான பலன்களை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி இது வந்து இந்த கும்பம் வீடு வந்து கோயில். இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா இந்த ராகு போகிறனால வந்து கோயில் திருவிழாக்கள் எல்லாம் பிரம்மாண்டமாக வந்து நடக்கும். கோயில் கும்பாபிஷேகங்கள் இதெல்லாமே வந்து நடக்குன்னு சொல்லலாம்.
அதே சமயத்தில் வந்து இதை வந்து நம்ம ஒன்லி பாசிட்டிவ் நெகட்டிவும் வந்து எடுத்துக்கணும். நிறையா கோயிலில் வந்து பிரச்சனைகளும் வந்து வரக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இருக்குது அப்படின்னு வந்து எடுத்துக்கணுங்க. ஸோ கோயில் திருவிழாக்கள், கும்பாபிஷேகம் இதெல்லாம் பிரம்மாண்டமாக நடக்கும். ப்ளஸ் வந்து க தடங்கல், கெடுதல் வரக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இருக்குது அப்படின்னு வந்து நம்ம வந்து எடுத்துக்கணுங்க. ஒன்லி பாசிட்டிவ் மட்டும் நம்ம இந்த கும்ப வீட்டை வச்சு வந்து எடுத்துக்க முடியாதுங்க. இப்போ நிறையா நார்த் இந்தியா சைடெல்லாம் பார்த்தோம்னா வெள்ளம், நிறைய கோயிலில் வந்து வெள்ளங்கள் வந்து பாதிப்பு, சாமி கும்பிட முடியாமல் அதெல்லாமே வந்து இருக்குது. நம்ம திருச்செந்தூரில் கூட இப்போ வந்து கோயில் கும்பாபிஷேகம் வந்து பிரம்மாண்டமாக வந்து பண்ணாங்க. ஸோ அதெல்லாமே வந்து வந்து நடக்கும் அப்படின்னு வந்து இந்த கும்ப வீடு வந்து உணர்த்துதுங்க. அதே மாதிரி இந்த கும்ப வீடு பார்த்தோம்னா நம்ம நோய் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இது வந்து முட்டிக்கு கீழே பாதம் வரைக்கும் இருக்கிற பிரச்சனைகள், காலில் அது சம்மந்தமான பிரச்சனைகள், மூச்சு கோளாறுகள், சுவாசம் சம்மந்தமான பிரச்சனைகள் இதெல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குதுங்க. அதாவது காற்றினால் பரவக்கூடிய நோய்கள், இந்த கொரோனா அது மாதிரி பரவக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ பார்த்தோம்னா அமெரிக்காவிலலாம் வந்து ஒரு மாகாணத்தில் இந்த கொரோனா தொற்று வந்து மறுபடியும் வந்துடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி வந்து பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். தொற்று கிருமிகள், விஷக்காய்ச்சல், அதனால் அது மாதிரிலாம் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குதுங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து நம்ம வந்து வழிபாடு அப்படின்னு பார்த்துட்டோம்னா வந்து நம்ம திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு வந்து பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். சனிக்கிழமை போய் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. சனிக்கு வந்து அன்னதானம் மெயினாக வந்து இந்த கும்ப வீடு மூலத்தெரிவனம் அடைகிறதுனால மெயினாக அன்னதானம் போடுறது வந்து சிறப்பு. அன்னதானம் போட்டால் சாப்பாடு ப்ளஸ் நீர் ரெண்டும் சேர்ந்து பண்ணுறது வந்து சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். இதெல்லாமே பண்ணாலே இந்த கும்ப வீடு வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கெடுதலும் பண்ணாமல் வந்து அவங்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்தும் அப்படின்னு என்னுடைய சிறிய உரையாக வந்து நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நன்றிங்க. நன்றி சார். முடிச்சுக்கலாங்களா? நன்றி சார், மிக தெளிவான வழக்கம் கொடுத்தீங்க. நன்றி. முடிச்சுக்கலாங்களா? முடிச்சுக்கலாம் சார். ஆமாம் சார், முடிச்சுக்கலாம் சார். ஓகே. ஓகே சார். இதுக்காரும் சொல்லுங்க சார். இல்லை கொஸ்டினுக்கு இது கேட்குறாங்களா? அதான் சார், நீங்க சொல்லி முடிங்க. இல்லை, நான் முடிக்கிறதுக்கு தான் வர்றேங்க. கேள்வி பதில் செஷன். யாராவது கேள்வி, சந்தேகங்கள்? சார் நீங்க தான் சார் சொல்லிட்டு இருந்தீங்க, ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டு முடிச்சிடலாம் சார். அதான், உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கும்பத்தை பத்தி கேளுங்க, நான் சொல்றேன். இல்ல நீங்க சொல்லிட்டு இருந்தது சார் இப்போ வந்து நான் கும்பராசி தான். ஆனா வந்து எனக்கு கொஞ்சம் பொசசிவ்னஸ் அதிகம். அதான் நாராஜனே சொல்லிட்டாரு, கும்பராசி பொசசிவ் எப்பவுமே இருந்தே தீரும். அதாவது காசு பணத்தை விட அதிகமா. என்ன பாதம்? புரட்டாதி 2. அங்கே சந்திரன் சனி 2 பேரும். அவிட்டத்துல சனி, புரட்டாதி 2ல சந்திரன். மட்டும் சொல்லுங்க. சந்திரன் அங்க உச்சமாயிடுறார், கேட்டுக்குங்க. புரட்டாதி 2ஆம் பாதத்துல இருக்கும்போது நவாம்சத்துல சந்திரன் உச்சமாயிருப்பாரு. ஓ சரிங்க. அவிட்டம் 3ஆம் பாதத்துல உங்களுக்கு சனி இருந்ததுன்னா அது கும்பத்துல உச்சமாயிருக்கும். அப்ப சனியும் சந்திரனும் உச்சம் பெற்ற நட்சத்திரம் உங்க நவாம்சத்துல. அப்படின்னா உள்ளூர நீங்க எப்படி இருப்பீங்கன்னா ஒரு பீரங்கி மாதிரி இருப்பீங்க. உங்க முன்னாடி அவன் பேசினாலும் தவிடுபடி ஆயிடுவான். பேசுற ஆளே இல்ல சார், அமைதியா போயிருவேன் சார். சார் அவிட்டம் 3ஆம் பாதத்துல இருந்தா விருச்சிகத்துல இருக்கு, துலாத்துல இருக்கு சார். சார் அவிட்டம் 3 தானே சார்? சாரி, அவிட்டம் 3ல இருந்தா துலாத்துல இருக்கும் நவாம்சம். அவிட்டம் 4, என்னோடது வந்து அவிட்டம் 4 கேட்டையில இருக்கு. கேட்டை 4 நவாம்சத்துலயா? ஆமா சார். ரைட்டு. திருப்பி நவாம்சத்துக்கு நவாம்சமான 18ஆம் இடத்துல அது வந்து மீனத்தில் இருக்கும். அந்த இடத்துக்கு 9ஆம் இடமான 27வது D27ல வந்து மீண்டும் திருப்பி துலாத்துக்கே வந்துரும். ஓகே ஓகே சார். சுழற்சிங்க. நீங்க 150 வர்க்க சக்கரமும் நீங்க சொன்ன நட்சத்திர D1ல இருக்கிற நட்சத்திரம் சொன்னீங்கன்னா என்னால அட்லீஸ்ட் ஒரு 12 to 16 டி சார்ட்டா மைண்ட்ல கொண்டு வந்துருவேன் நானு. நீங்க சொன்ன அடுத்த செகண்ட் நான் சொல்லிடுவேன். ஓகே.
அதுக்கு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். அது டிவைட் பண்றதுதான். 3 ஸ்கூப் 4 ஸ்கூப் 5 ஸ்கூப்னு அது வந்துட்டே இருக்கும். சார் அது மாதிரி இப்ப பண்ணும்போது நமக்கு அதுல என்ன தெரிஞ்சுக்கலாம்? என்ன நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இங்க காரண காரியங்கள் ஆதிபத்தியம் காரத்துவத்தோடயே தான் நடக்கும். எல்லா சாட்டையும் அதுதான் காமன். இப்போ உங்களுக்கு என்ன ஆமா, லக்கணமோ அந்த லக்கணத்துக்கு கும்பம் எத்தனாவது வீடு? 4வது வீடு. 4வது வீடு. 4வது வீட்டுல உங்களுக்கு சந்திரன் திக்பலம் ஆயிடுறாரு இல்லையா? ஆமாங்க ஐயா. அவ்வளவுதான், வேலையே முடிஞ்சிருச்சு. அப்போ உங்க பிறப்புல ஏற்பட்ட, அதாவது உங்க முன்னாடி முன்ஜென்ம, அதாவது உங்க முன்னோர்கள் ஏற்பட்ட அந்த கரைய நீங்க போக்க வந்திருக்கீங்க. அவ்வளவுதான். உங்க ஓகே. உங்க குடும்பத்துல இருந்த அவப்பெயரை உங்களால விலக போகுது. சரி, ஓகே சார். புதிய பரிமாணம், புதிய குடும்ப பெயர், புதிய வீட்டு பெயர், அல்லது உங்களுக்கு புலப்பெயர் புதுசா வரப்போகுது. ஓகே ஓகே அடையாளம் சார். புதிய அடையாளம் ஆகப்போகுது. துளசி மகன் அமெரிக்கால இருக்கான், பூர்ணிமா மகா இப்படி ரெட்டப்புள்ள பெத்துட்டு இப்படி இங்க இருக்கிறா அப்படின்னு உங்க அந்த பேர் தான் பேச போறாங்க. ஓகே ஓகே சார். உங்க குழந்தைங்க இரவில் பிறந்தாங்களா? அதாவது சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் பிறந்தாங்களா, சூரிய உதயத்துல பிறந்தாங்களா? என்னோட 2 பேரு வந்து சூரிய உதயத்துல, ஒருத்தர் வந்து காலம்பரம் 9:30, ஒருத்தர் வந்து மதியம் 12:45. இவங்க 2 பேருமே சூரியனோட காரத்துவத்துல வந்துட்டாங்க. சிறப்பான. இங்க சனிக்கு சம்பந்தம் இல்ல, 4ஆம் வீடு சந்தப்படல. அப்ப சந்திரன் அங்க வந்துடுறாரு. ஏன்னா இரவில் தாய்க்காரகன் சுக்கிரன் வரார், பகல்ல மட்டும்தான் சந்திரன். ஆமா சார். அப்ப சுக்கிரனோட காரத்துவம் நம்ம ராம் சொன்ன மாதிரி இங்க புனித்துவம் அடைஞ்சிருச்சு. அப்போ நீங்க நினைக்கிற மாதிரி இல்லாம கிட்டத்தட்ட அதை நெருங்கி வேற ரூபத்துல இருப்பாங்க பசங்க. அதனால நீங்க டாக்டர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அவன் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில ஒரு சயின்டிஸ்டா வரணும்னு பயோடெக்னாலஜி எடுத்து படிச்சிட்டு இருப்பான். அவன் ஐஏஎஸ் ஆகணும்னு நினைச்சு ட்ரை பண்றேன் சார். ஆனா ஹெல்ப் பண்ண யாரும் இல்ல. பரவாயில்ல, சக்கரம் ஓடிக்கிட்டே ஐஏஎஸ் அவன் ஆக முடியலன்னா ஐஏஎஸ் உருவாக்கக்கூடிய வாத்தியாரா மாறிடுவாங்க. இல்ல, அவர் வந்து சீனியர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸரா சார். ஐசிஎம் மாறல. அடுத்தடுத்து அதுக்கான எக்ஸாம் என்ன ஒண்ணு அவர் மேரேஜ் பண்ணிக்கல. ஆமா சார், சாதா ஒரு கிளர்க் யூடிசி. என்ன வயசாகுது அவருக்கு? என்ன லக்னம், என்ன தசாபுத்தி? அவர் வந்து மேஷ லக்னம், தனுசு ராசி, செவ்வாய் தசை, கேது புத்தி ஓடிட்டு இருக்குது. இப்போ நாளையோட கேது புத்தி முடியுது. நட்சத்திரம் சொல்லுங்க. நட்சத்திரம் மூல நட்சத்திரம், 3ஆம் பாதம். மூலம் 3ஆம் பாதம். ஓகே. தனுசு. லக்ன புள்ளி? லக்ன புள்ளி கிருத்திகை சார். மேஷ லக்னம். மேஷ லக்னம் கிருத்திகையில எத்தனாம் பாதத்துல நிக்குது? கிருத்திகையில தான் சார். மேஷத்துல ஒரு பாதம் தானே சார். அப்ப தனுர் அங்கேயே வந்து பாருங்க, ராசி லக்கணமும் தனுர்ல வந்து சேர்ந்துருச்சு நவாம்சத்துல. அங்க மிதுன ராசி நேர் 1-7 இருக்குது. இவரு கல்யாணம் வேண்டான்னு சொல்ல, இவரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு சொல்லி இவருக்கு மேல இருக்கிறவங்க யாரோ அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குலாம் ஆசைதான். ஓகே ஓகே ஓகே. அப்படியே சார். நம்ம கல்யாணம் பண்ணிக்க முழு விருப்பம் உண்டு. தனுர் ராசினா தொட பெருசா இருக்கும். ஆமா சார். ஆளே வாட்ட சட்டமா தான் அந்த ஜெய்ஜாண்டிக்கா இருப்பாங்க. அகண்டமான உடல் கேட்பாங்க. அகலமான உடல் வாகு. ஆமா, அகண்ட உடல். இந்த அகண்ட உடலுக்கு தனுர் சொந்தமாயிடும். இவருக்கு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் இருக்கு. ஆனா யாரோ அந்த எண்ணத்துக்குள்ள தார வாத்துட்டு இருக்காங்க. இந்த பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவருக்கு அக்காவா தங்கச்சியா? யாரும் இவருக்கே, இவர்தான் பெரியவர். அப்ப இவருக்கு கீழே தங்கச்சியா தம்பியா? அடுத்து தம்பி. தம்பியோட மனைவி. தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா? இப்பதான் ஆச்சு. அதாவது கடைசி பையன் ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நடுப்பையனுக்கு 1.5 வயசு. ஆமா சார். அந்த பொண்ணு வீட்டார்ல இருந்து ஒருத்தர் இனிஷியேட் பண்ணி இவர் திருப்பி திருமண வாழ்க்கைக்கு 32 தாண்டிட்டாரா பெரியவரு? சார் 43 ஆயிடுச்சு சார். 43. கால சர்ப யோகத்துல இருக்கா, கால சர்ப தோஷத்துல இருக்கா? சார் இவர் அதெல்லாம் எதுவுமே இல்ல சார். 7, 8ல என்ன கிரகம் இருக்கு? 7ல குரு, வக்ர குரு சார். ஓகே. ரிஷபத்துல வக்ர குரு. இல்ல சார், துலாத்துல.
ஓகே. மேஷ லக்னம் தானே சார் இவரு? ஓகே, புரிஞ்சுது. வாங்க. குரு வக்ரம் துலாத்துல, செவ்வாய் சனி 6ல வக்ரம், 3 கிரகங்கள் வக்ரம். இதே 3 கிரகம் வக்கரம் இருக்கிற ஒரு பெண் பார்த்தா தான் அவருக்கு பல்ப் எரியும். வேற எந்த பெண்ணை பார்த்தாலும் பல்ப் எரியாது. ஓகே. நீங்க 3 கிரகம் வக்கரம் இதே மாதிரி ஆண்டுக்கு பயிற்சி பெறக்கூடிய கிரகங்கள். குரு வக்கரம், வேற என்ன சொன்னீங்க? செவ்வாய் சனி. செவ்வாய் சனி. செவ்வாய் தவிர செவ்வாய் மட்டும் 48 நாளைக்கு ஒருக்க மாறுறாரு. அப்ப 2 கிரகம் ஆண்டு கிரகங்களா இருக்கு. இதே மாதிரி ஆண்டு கிரகங்கள் வக்கரமா இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை பாருங்க. அந்த ஜாதகத்தை இவர் கொடுத்துங்க, ஓகே சொல்லிடுவார். ஓகே சார், நான் பாக்குறேன் சார். அதே மாதிரி கர்ணன், அவர் என்ன கர்ணம்? அவர் வந்து கர்ணம் வந்து கிருஷ்ணாஷ்டமி கௌலவம் சார். கௌலவ கர்ணத்துக்கு உரிய தெய்வம் எது? சனி பகவான் தான் சார். வராகமூர்த்தி. வராகமூர்த்தி கோயிலுக்கு அவர் போய் அந்த சனிக்கிழமை நாள் அவரை வந்து மனப்பூர்வமா நீங்க அவரை கூட்டிட்டு போய் 2 தீபம் போடுங்க, போதும். நல்லெண்ணெய் தீபம் போடுங்க, போதும். சரிங்க சார். 3வது சனிக்கிழமை போட்டுட்டு ராம்கிட்ட கேளுங்க, இல்ல சதீஷ்ட கேளுங்க, என் நம்பர் தருவாங்க. கல்யாண எண்ணம் அவருக்கு வந்திருக்குதா இல்லையான்னு சொல்லுங்க சார். அவர் வந்து இங்க புவனேஸ்வர்ல இருக்கார் சார். அவர் எந்த ஊர்ல வேணா இருக்கட்டுங்க, நீங்க போய் வரணும்ல. அவருக்கு பதிலுக்கு நான் போட்டுட்டுமா? நீங்க போட்டுட்டு அவரோட உடுப்பு எதுன்னா பழைய உடுப்பெல்லாம் இருக்குதோ அதை சனிக்கிழமை மணிக்கு தானம் கொடுத்துருங்க. கழிக்க வேண்டிய ட்ரெஸ், அவரோட ட்ரெஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டுங்க. ஒவ்வொருத்தரும் பழைய துணி வாங்குற ஒவ்வொருத்தருக்கும் எக்ஸாக்டா 101 ரூபாய் இல்ல 1001 ரூபாய் காணிக்க கொடுத்து அந்த துணியை கொடுங்க. சரிங்க சார், கண்டிப்பா சார். 11 ரூபாய் கொடுத்து, ஆமா, வராகர கெட்டியா புடிச்சீங்கன்னா உங்க பெரியவர் கல்யாணம் ஆயிரும். நான் இங்க இருக்கு இல்லைங்க சார், ஸ்ரீமுஷ்ணம் ஆதி வராகமூர்த்தி. வேறவர் உங்களுக்கு எங்க தோணுதோ பக்கத்துல உங்களால போயிட்டு வர தூரத்துல எங்க வராகர் உங்களுக்கு இருக்கிறாரோ அங்க போய் போடுங்க. இங்க பாருங்க, ஒரு நோய் வரும்போது அந்த நோய் வருவதற்கு முன்னாடியே உங்களை வீட்டை சுத்தி அதுக்கான மூலிகை முளைச்சிருக்கும். இது பிரபஞ்சத்தினோட விதி. உங்களுக்கான பரிகாரம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த கோயில் பக்கத்துல நீங்க குடியிருப்பீங்க. ஆமா சார். நான் வராகமூர்த்தி எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா நான் வந்து அவனுக்கு ரொம்ப கஷ்டம்னா மூல நட்சத்திரம் அன்னைக்கு வராகமூர்த்தி கோயிலுக்கு இங்க ஸ்ரீமுஷ்ணம் இருக்குங்களா, அங்க போயிட்டு வருவேன். இங்க இருந்து 100 கிலோமீட்டர். நீங்க அவர் புகழ நோக்கி அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. அவர் புகழ தேடி போயிட்டு இருக்கிறார். ஆமா சார். மூல நட்சத்திர தண்ணிக்கு பண்ணி இருக்க கூடாது. பூர நட்சத்திர தண்ணிக்கு பண்ணி இருந்தீங்கன்னா அவர் திருமணத்தை நோக்கி போயிருப்பார். ஒண்ணும் தப்பு இல்ல. அங்க லக்ன பாவத்துக்கு நீங்க கிருத்திகைன்னு வரும்போது இங்க மூலம் போற 4ஆம் பாதம் தான் வந்து நிக்கும். ஓகே ஓகே சார், கண்டிப்பா. பூராடம் தானே சார்? மூலம் தானே சொன்னீங்க. சாரி, பூராடம் 4ஆம் பாதம். சரிங்க சார், நான் கண்டிப்பா செய்றேன் சார். முயற்சி பண்ணுங்க, அது கண்டிப்பா பலிதமாகும். எங்க வீட்டுல வந்திருக்கிற என்ட்ரா இருக்கிற மருமகன் வந்து பூர நட்சத்திரம், மருமகள் வந்து பூராட நட்சத்திரம். நான் தான் சொல்லிட்டேன், உங்க மருமகள் வழியாத்தான் இவருக்கு திருமண எண்ணத்தை உருவாக்கும். அவரோட சொந்த பந்தத்தில் இருக்கிற ஒருத்தர் தான் இதை அவருக்கு வந்து திருமணத்துக்கான அமைப்பை ஏற்படுத்தி போறாரு. அப்படிங்களா சார்? சரி. ஆனா அவர் ஒரு பிரம்மச்சாரியா இருப்பார். ஓகே சார். அவங்க வீட்லயே அவங்க சித்தப்பாவோ மாமாவோ தாய் மாமனோ சித்தியோ பெரியமாவோ கல்யாணம் ஆகாம இருப்பாங்க. அதான் கல்யாணம் ஆகி வாரிசு இல்லாம விடோவாவோ இல்ல கனியாதானம் வாங்கிட்டோ பிரம்மச்சாரம் வாங்கிட்டே இருப்பாங்க. அவங்கதான் இவரோட திருமண வாழ்க்கைக்கு உள்ள தள்ள போறாங்க. சரிங்க சார், தேங்க்யூ சார். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நம்ம நண்பர்கள் வந்து வெயிட் பண்றாங்க. ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் நீங்க எனக்கு அனுப்பிச்சு வைங்க, நான் கண்டிப்பா சார் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்க சார், தேங்க்யூ சார். நன்றி சார். சங்கர்னே இருக்கும் குரூப்ல, அதுல பார்த்து எனக்கு அனுப்பிச்சு வைங்க, இல்ல சதீஷ்டியோ ராம்கிட்டயோ. சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். சதீஷ், அந்த ஜெர்மனில இருந்து ஒரு மேடம் கூப்பிட்டு இருந்தாங்க, சுவிட்சர்லாந்துல இருந்து. அவங்க பையனுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த சயின்டிஸ்ட் வேலை கிடைச்சிருச்சு லண்டன்ல.
ஓ! சரிங்க சார், சரிங்க. இதே மாதிரிதான் விளக்கம் கேட்டு நான் சொன்னேன். அவங்க அங்கிருந்து ஃபிளைட் பிடிச்சி இங்க வந்து அதை செஞ்சுட்டு போய் அடுத்த ஓ! 15 நாள்லயே நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு கிடைச்ச அவன் பையன் லண்டன் போயிட்டான். கல்யாணமே வேணான்ட்டு சொன்ன பையன் கல்யாணத்துக்கு இப்ப ரெடியா இருக்கான். ஓ! சரிங்க சார், சரிங்க. சூப்பர். இது என்னன்னா இந்த விதி விலக்கை நம்ம கெட்டியா பிடிக்கும் போது ம், நீங்க ம். எல்லாரும் விதியை மட்டும் முடிச்சிட்டு இருக்கீங்க. நான் அந்த விதி விலக்க தொடர்றது இல்ல. விதி ஓ! விலக்கு எங்க வரும்னா அந்த விதியை விளக்கக்கூடிய அந்த திரை திரையை மட்டும் பார்த்துட்டு போகலாம்னு சொல்ல திரையை விளக்குனாதான் விக்கிரகம் அலங்காரமா இருக்குதா இல்லையான்னு தெரியும் நமக்கு. கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. ஆராதனை நம்ம பார்க்கணும்னா திரையை விளக்கணும். ஆராதனை ம். தெரியணும்னா விதி விலக்கை உள்ள கொண்டு வந்தாலும் ஆராதனை தெரியும். ம், ம். இப்ப ஆராதனை புரட்டாதி அவ்வளவு புரட்டாதி 2ல சுக்கிரன் இருந்தாங்க. மேஷ லக்னம் என்ன பலன் கொடுக்குங்க? ரொம்ப நீச்சத்துல வந்துரும் நவாம்சத்துல. நீச்சத்துல. ஆமா, ம். அவருனால ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டா கூட சாப்பிட்டு திருப்தி இருக்காது. எதுலயுமே ம். திருப்தி இல்லாத மனநிலை. ம். புரட்டாதி 2னா ரிஷபத்துல தானே வரும்? போராட்டாதியா போராடமா? புரட்டாதி. போராட்டாதின்னா ரிஷபத்துல ஆட்சி வந்துரும். ஆமாங்க. அது ஒரு பெண் வீடு. ம். வீட்டு வேலையெல்லாம் இவருதான் செய்யற மாதிரி ஃபீல் பண்ணுவாரு. ம். ஒரு பெண் மாதிரி தன்னை நினைச்சுக்குவாரு. பெண்ணோட வேலையை சேர்த்து இவர் செய்ய வேண்டிய சூழல் இவருக்கு உருவாகும். அந்த குடும்ப தலைவி தலைவன் யாராவது இவரு டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஓ! ஏன் கேக்குறீங்க இத? இல்ல, இல்லைங்க. எனக்கு தான் சுக்கிரன் நடக்குது. உள்ளுணர்வு உங்களுக்கு என்ன இருக்க போகுதுங்கிறத சொல்றேன். இது உங்க ஜாதகமாவே கூட இருந்தாலும் நீங்க ம். ரிஷபத்துல சுக்கிரன் வந்துருவா D9ல. ம். ரிஷபத்துல எங்க வர்றீங்க? என்ன பாதம் சொன்னீங்க? புரட்டாதி 2ஆம் பாதம். புரட்டாதி 2ஆம் பாதம். போராட்டாதி 2ஆம் பாதம் கும்பத்துல இருக்கு. கரெக்டா? ம். ஆமாங்க. ரைட். அப்போ நவாம்சத்துல அங்க வந்துரும். 2, 3 அங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா உச்சத்துல இருந்து தொட்டு ரோகிணி 4 அல்லது மிருசீரம் 1 ம். இந்த 2 இடத்துலதான் அங்க இருக்கும். மிருசீரம் 1ஆ இருந்தா திருப்பி ம். திரிகோணத்துல அது எங்க வந்துரும்? சிம்மத்துக்கு வந்துரும். அப்படின்னா பெண்ணை ஆளக்கூடிய ஒரு ஆண்னால ஒரு பெண் வீட்டுல இருந்து வெளியில போயிருக்கான்னு அர்த்தம். ம். இல்ல அம்சத்துல நட்சத்திரமே கிடையாதுங்களே. எப்படி நீங்க சொல்றீங்க? எடுக்கலாம். அந்த பாத புள்ளியில இருந்து அதுக்கு நட்சத்திர புள்ளி. அந்த நட்சத்திர புள்ளி அதேதான். ஓ! அந்த 108 நட்சத்திர பாத புள்ளியை நீங்க மாத்தவே வேண்டாம். அதை அப்படியே வச்சுக்கோங்க. இது எங்க போய் விழுது? அந்த டிகிரியில இருந்து திருப்பி நீங்க அந்த இடத்துல நீங்க பாருங்க. நீங்க தான் சொன்னீங்க, இப்பதான் சொன்னீங்க அது காமத்திரியோன வீடுன்னு. காமத்திரியோன வீடு வீட்டுக்குள்ளேயே இருக்கு. ம். ஒவ்வொரு வீட்லயும் 1ல இருந்து 10 வரலும் அர்த்த திரிகோணம், மோட்ச திரிகோணம், காம திரிகோணம்னு பிரிக்கிறோமா? ஆமாங்க. அந்த அந்த திரிகோணத்துல எங்க வருது? மோட்ச திரிகோணத்துல வந்து உழுகும் போதுதான் மெச்சூரிட்டி இருக்கும். ம். ம். 11 to 20 காம திரிகோணம், ம். 1 to 10 அர்த்த திரிகோணம். அர்த்த திரிகோணம், காம திரிகோணம், மோட்ச திரிகோணம். மோட்ச திரிகோணத்துல இருக்கிற மெச்சூரிட்டி வேற எங்கேயும் வராது. அப்ப மோட்ச திரிகோணத்துல அங்க வந்துருதா? அடுத்து அங்க ம். எடுத்து பாருங்க. மோட்ச இல்ல திரிகோணத்துல இருந்து விடுபட்டு வெளியில போயிருக்கு. தர்ம அர்த்த காம மோட்சம். இல்ல 3 தான் வரும், 4 வராது. 4 தர்ம திரியோணம். அது நீங்க அது வந்து கேந்திரத்துல பார்க்கும்போது பாக்குறது. ஒரு வீட்டுக்கு 3 தான். ம். 1 to 10, 11 to 20, 21 to 30. ஓ! நீங்க சரி. வந்து கேந்திரத்துக்கு பார்க்கும்போது, கேந்திர தோஷத்துக்கு பார்க்கும்போது தான் 4 வரும். ம். ம். திரிகோணத்துக்கு காரக அப்ப பாவனாஸ்தி வரும். திரிகோணத்துக்கு காரக பாவனாஸ்தியும் கேந்திரத்துக்கு கேந்திராதிபத்தி தோஷமும் வேலை செய்யும். ம். ம். ஆதிபத்தியமும் காரகத்துவத்தையும் அடிப்படையா முழுசா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் உள்ள வந்துரும். ஓ! இதன் சரி. வழியா தான் நமக்கு அது கிடைக்க போகுது. அப்ப ஓ! நீங்க எடுத்து D16 பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா பாட்டி, அம்மா, சித்தி, பெரியம்மா அவுட். ஓ! பெண்கள் வழியில சப்போர்ட்டே இருக்காது. நீங்க மாரியம்மன் கோயில், அம்மன் கோயில், சக்தி கோயிலுக்கு போயே ஆகணும். ஏன்டா இப்ப போன எடுப்பு சரி, சரி. உனக்கு தரணுமே. அப்போ சக்தி அம்மனை வழிபட்டு இருந்தவங்க அந்த பர்ஸ் எடு, வழிபடாம அந்த பர்ஸ் எடு. என்ன இந்த விட்டுட்டாங்கங்கிறது பர்ஸ் இந்தா. என்ன அந்த வாங்க போற? அம்மாவோட நம்பரை மியூட் பண்ணி விடுங்க. மேடம் மியூட் போட்டுருங்க. சாரி சாரி சாரி. அப்போ உங்க 3 தலைமுறைக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் அம்மனை வழிபட்டு இருக்காங்க. ஒரு சக்தி ரூபத்தை உருவாக்கி இருக்காங்க, சக்தி பீடத்தை உருவாக்கி இருக்காங்க. அதை கண்டுக்காம விட்டாங்க. அதை கண்டுக்காம விட்டதனோட தோஷம் இங்க வந்துடும். அப்போ பெண் வீட்டுல மாந்தி நிக்கும், ராகு நிக்கும், கேது நிக்கும், தசாபுத்தி நடத்தி அதை சுட்டி காமிக்கும். இப்ப நான் சொல்ற நேரத்துல ராகு மேலேயோ கேது மேலேயோ உங்க கோச்சார சந்திரன் போயிட்டு இருந்ததுன்னா இது உண்மைன்னு நீங்க எடுத்துக்கலாம்.
ம், ம், ம். இந்த ஜாதகருக்கு, நீங்க கேட்ட ஜாதகர் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல ஓ உங்க பிறந்த இல்ல கால இல்லைங்க. ஜாதகத்துல இல்ல கோச்சார இல்லைங்க. சந்திரன் இப்போ சுவாதி தானே, மாந்தி சனி தான் மேலேயோ போயிட்டு இருக்குது. சனி ஆ, மேல தான் போகுதுங்க. ஆ, நம்ம ராம் சொல்லுவாரு தோஷம் பரிகார வகுப்புல நம்ம 4 கிரகத்தை எடுத்துக்குவோம். ம். முதல் பாவகிரகமான சனி, ராகு, மாந்தி, அட்டமாதிபதி, பாதகாதிபதி, இந்த 4ஐயும் தனியா கோடு போட்டு உங்களுக்கு என்ன வகையான தோஷம் இருக்குதுன்னு எடுத்து 2 செகண்ட்ல தூக்கி வெளியில போட்டுருவோம். ஓ சரிங்க 2 செகண்ட் தான். சரிங்க. அது கோச்சார சந்திரன் கன்ஃபார்ம் பண்ணிடுவாரு. கரெக்ட், நீ கணிச்சது கரெக்டா இல்லையான்னு கோச்சார சந்திரன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு, கோச்சார சந்திரன் உங்களுக்கு அப்பட்டமான உண்மையை சொல்லிட்டே இருப்பார். ஓ உங்க லக்கணத்துக்கு 6 8 போயிட்டு இருக்குதுன்னு வச்சுங்க, நான் சொன்னது உங்க காதுலயே விழுகாது. ம் 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 ம். அதே செவ்வாய் சனி சேர்க்கைய பார்வையா இருந்து இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, உங்க ஜாதகத்துல செவ்வாய் சனி சேர்க்கை இருந்து பார்த்துட்டு நான் என்ன பரிகாரம் சொன்னாலும் உங்களுக்கு பலிக்காது. ஓ சரி சரிங்க. ஏன்னா உங்க பாருங்க, அது குரு சனி செவ்வாய் சம்பந்தப்படும் போதே குரு சாபம், குரு துரோகம், இதெல்லாம் வந்துருது. அப்ப குருனால செய்யக்கூடிய எந்த ஒரு உபதேசமும் உங்களுக்கு வந்து சேராது. ம் ம். இது அந்த ஜாதகத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல நட்சத்திர பாதத்திலேயோ பார்வையிலேயோ சேர்க்கையிலேயோ சம்பந்தப்பட்டு இருந்ததுன்னா அங்கே இது சரிங்க. வந்துரும். ஓ பர்சன்டேஜ் கம்மியா இருக்கும். ம் ம். பார்வையில் 50 குறைச்சிக்கங்க, நட்சத்திர ம். சாரம் 35 மதிப்பெண், இல்ல ம் 2 ம். சேர்ந்து இருக்கு 300 மதிப்பெண், அப்படி போய்க்க வேண்டியதான். இப்ப என் ஜாதகத்துல குரு செவ்வாய் சனி, குருக்கு அடுத்து செவ்வாய், செவ்வாய்க்கு அடுத்து சனி, வேலை வேண்டாம் ஏஜிஎம் போஸ்ட் ஒரே நாள் முடிவு பண்ண, அன்னைக்கு காலையில் முடிவு பண்ண சாயங்காலம் ரெசைன்மெண்ட் வந்துட்டேன். ஓ சரிங்க சரிங்க. இதுவரையிலும் எனக்கு குருமாரெல்லாம் இருந்தவங்க அத்தனை பேர்த்துமே நான் கன்டினியூ பண்ண முடியாம டிஸ்கன்டினியூ ஆயிட்டு வந்திருக்கேன். எனக்கு இதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்குது. என் ஜாதகம் அடுத்தடுத்து நான் நிறைய ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்ககிட்ட கேட்கிறேன், உனக்கு சரி. கடவுளா, உனக்கு ஐ ஓப்பனரா இருந்தவர் இப்போ உங்க கூட இருக்கிறாரா இல்லையா, எந்த சூழ்நிலையில் விட்டுட்டு வந்தேன்னு கேட்டா ஒரு அற்பமான விஷயத்துல விட்டு வந்திருப்பான். ஓ சரிங்க சரிங்க சார். நான் திடீர்னு உங்களுக்கு எதுக்கு நாளைக்கு அடுத்த வாரம் நான் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுறேங்க, நீங்க நான் பாருங்க. ரொம்ப காசுலிங்க, நீங்க வந்து ராம்டே கேளுங்க. நான் சொன்னதெல்லாம் ராமே சொல்லிடுவார். சரிங்க சரிங்க. ஓ அது ம். என்னன்னா, சரி நம்ம அது தனியா பேசிக்குவோம். இது தனியா ரெக்கார்ட் போயிட்டு இருக்குல்ல. பேசிக்கலாம். ஆமாங்க ஆமாங்க, தனியா பேசிக்கலாங்க. Right. ஓகேங்க. ஓகே, நன்றி சார். Thank you. இதுக்காரும் அமைதி காத்த அனைவரும் அனைத்து வளமும் செல்வம் பெற்று இன்புற்று வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த தலைப்பில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஐயா நன்றிங்க ஐயா. நன்றி சார். நன்றி. Thank you. Thank you.